உனக்கு தான் புதுசு, போட்டுக்க. எதுக்கு புதுசு? இன்னைக்கு என் பிறந்த நாளும் இல்ல, பண்டிகை நாளும் இல்ல, அப்புறம் ஏன் எனக்கு புது ட்ரெஸ்? இன்னைக்கு நம்ம ஊரே ஜெயிச்ச நாளுப்பா. ஊரு ஜெயிச்ச நாளா? அது என்னப்பா ஜெயிக்கிறதுனா? மனசு நினைக்கிறத சாதிச்சு காட்டுறதுக்கு பேரு தான் ஜெயிக்கிறதுங்கிறது. நானும் தான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். என்னடா? நான் ஜெயிக்கணும். இன்னில இருந்து எப்பவும் நானே ஜெயிக்கணும்பா. முதல்ல தலை சீவி. வேணா இப்போ இதான் ஸ்டைல். சரி, அம்மு சூப்பரா வர போறா. என்னது, அம்முவும் வரால அந்த கோயிலுக்கு? அங்க சுபகாரியம் நடக்கிறதே அம்மு கையால தானே. சரி, நீ அந்த சைடு தள்ளிக்கோ, நான் ரெடி ஆயிடுறேன். சரிங்க பிரியா மனுஷா. இன்னும் என்னங்க பண்றீங்க பேசிக்கிட்டு? அவங்க எல்லாம் கிளம்பி காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி ஆவுங்க. எப்படி இருக்க? இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்தாதான் பார்க்க முடியுது. நமஸ்தே. மஸ்தே மஸ்தே. என்னடா தலை இது சிபிலி அவங்க வீட்ல? உங்க ரெண்டு குடும்பத்தையும் பார்க்கும்போது என் மனசே நிறைஞ்சு போகுது. ஆமையா, மகத்தானதே அவங்க நட்பு. புராணத்திலையும் புஸ்தகத்திலையும் தவிர நிஜ வாழ்க்கையில காண முடியாதியா. இது வரைக்கும் விவசாய தொழிலாளியா இருந்த நாங்க இன்னைக்கு சொந்தமா விவசாயம் பண்ண போறோம்னா அதுக்கு காரணம் உங்க நட்பு தான் ஐயா. பல வருஷம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்யா. நாங்க மட்டும் இல்ல, இன்னையில இருந்து இந்த ஊரே சந்தோஷமா இருக்க போகுது. வாங்க வாங்க போலாம். தாமரை எங்கம்மா? ஊர் சம்பிரதாயத்தை மறந்துட்டேலே. எடுத்து வரலையா? அக்கா எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சிட்டு. ஐயோ, புறப்படுற அவசரத்துல இதுங்க ரெண்டு அடிச்ச கூத்துல வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்னங்க எடுத்துட்டு வந்துருங்களே. சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. நீயா ஒருத்தனா பயப்படாம போவியா? பயமா எனக்கா? சரி. ஒயிட் லில்லினா எனக்கு தான் ரொம்ப இஷ்டம். எனக்கு எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வந்து என்ன கொடுப்பாமோ? இந்த சொத்துலாம் எனக்கு வேணாம். உனக்கு பவர்ஃபுல் ஆஞ்சநேயரை தரேன். இது உன்கிட்ட இருந்தா உன்னை யாரும் எதிர்க்க முடியாது. இது ஓகே. நமஸ்தே. மஸ்தே மஸ்தே. Welcome to Weekend Games. As usual, இந்த train race பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பட் இந்த தடவை ரேஸ்ல சின்ன மாற்றம். ட்ரெயின் கூட போட்டி போடுறது இல்ல. ட்ராக்ல ட்ரெயினுக்கு எதிர்க்க ஓட்டிட்டு போகணும். யார் முதல்ல தப்பிச்சு ஓடுறாங்களோ அவங்களே லூசர். கார் ரெடியா இருக்கு.
காரு என்னது, கான்செப்ட் என்னது. இஸ் there anybody to race? இட்ஸ் so risky dude. விட்டா சாவுடா. ரிஸ்க் இல்லாம போன ரேஸ்ல கிக் எதுவுமே இருக்காது டூட். That's why guys, bet money. 1:10. 10,000 கட்னா 1 lakh win பண்ணலாம். Oh no. Nobody. இந்த சென்னை பட்டணத்துல மெரினா நான் ஒண்ணு, மாமல்லபுரம் நான் ஒண்ணு, பெட்டிங் நான் ஜேம்ஸ் ஒருத்தன் தான் மறுபடியும் நிரூபிச்சிட்டேன். வா! டூமா கோலிங்களா? டுபா கூறுங்களா? மக்கள் பீசுங்கடா. இருடா. தபார், இந்த ஹைடெக் மெட்ராஸுக்கே தெரியும். உன்னை தோக்கடிச்சு மாவு கட்டு போடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான்டா. என்ன தோக்கடிக்கிறவனா? யாரா? நீயா? நான் இல்லடா, நம்ம லீடர். எவன்டா அந்த லோக்கல் லீடர்? லோக்கல் லீடர் இல்லடா, கேங் லீடர். கேங் லீடரா? யா, அவன் அடி வச்சா இடி, ஆள பார்த்தா 3D, வாக்குல சிங்கண்டா, ஸ்மைல்ல சிரஞ்சீவிடா, கண்ணுல கட்ட பொம்மண்டா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவன் ஷர்ட்டுக்குள்ள அர்னால்டோட 8 பேக்ஸ் பாடிடா. அங்கே பாரு. ரகல ரகல யூத் ரகல ஜோரே, இது மோதி பார்த்தா மூஞ்சிகள் தாண்டாரு, என்ன தாண்டி மேல போக யாரு, அட இப்போ நான் தான் யங் சூப்பர் ஸ்டாரு. ராஜ், பெட்டிங் ராஜ், ரேஸ்னா மஜா, ரிஸ்க்னா ராஜா. டே பேட்ட, நீயா எனக்கு போட்டி? ஏய், பேட்டர்னா லோக்கல், கண்ட்ரோலே இல்ல, பஞ்சில பல்லு பேந்துரும். என் ட்ராக் ரெக்கார்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தியா? ஏய், நம்மால் வந்ததே ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றதுக்கு தான்டா. தோத்து போயிடுவ. டே பச்சா, எனக்கு ஜெயிக்கிறது இஷ்டம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப இஷ்டம். நம்பர் 1 இஷ்டம், ரொம்ப பேசுறவன நம்பர் 2 இறக்குறது இஷ்டம். பெட், கம் ஆன். பச்சா டீம் வெர்சஸ் பேட்டா டீம். பப்பு வெர்சஸ் பப்பு. Hey, hey.
பணம் 1 லட்சம் புடி. ஏய் இது உனக்கு தான்டா, தங்கச்சி காலேஜ் ஃபீஸ்க்கு வச்சுக்கோ. என் தங்கச்சிக்காக பந்தயத்தை உயிரே பணைய வச்சிடா. அவ எனக்கும் தங்கச்சிடா. ஏய் நான் இருக்கேன்ல, வா வா வா. போராட்டி போட போறா. என்னது வேலைக்காரி வேணுமா? ஐய நான் பேச்சுலர் ரூம்ல எல்லாம் வேலை செய்து இல்லீங்களே, நீ கண்ணாலம் கட்டிட்டு சொல்லுறாக்கா. சாஃப்ட்வேர் பசங்களது சாஃப்டா பண்ணி கொடு. பண்றேன்டி. அந்த பேச்சுலர் பசங்க வேலையை கூப்பிட்டாங்களே, போக வேண்டியதானே? அட்ரஸ் பண்ணுங்க, பேசிக்கிட்டுமா? என்னப்பா இது காலங்காத்தாலேயே? காத்தாலதான் ராஜநாதன் நினைச்சுக்கிட்டேன். யார் அவரு? பாத்தியா, குடிச்சிருக்கிறன்னா உங்க அப்பன் பேரை சொல்ற, நீ மறந்து போயிட்ட. கடவுளே, எங்க அப்பா பேரு சூரிய நாராயணன். ஒரு பக்கம் உள்ள போனது 2 பேர்த்தையும் ஜம்பாய் வெளியே பிடிச்சிடா. கோவிச்சுக்காத கண்ணு, நீ எங்களுக்கு கிடைச்சு கரெக்டா 13 வருஷம் ஆச்சுடா. அவன் நமக்கு கிடைச்சான்னு சொல்லாதய்யா, நாம அவனுக்கு கிடைச்சி 13 வருஷம் ஆச்சுன்னு சொல்லு. என்னடி நீ ஃபுல்லா குடிச்சிட்டு எக்மோ ஸ்டேஷன்ல விழுந்து கிடந்தப்ப ட்ரெயின்ல ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இவன் தான். சாரிடா, 13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை இப்ப சொல்றேன். என்ன? தேங்க்ஸ்டா. சார்தா. ஐயோ போது நிறுத்தியா. இப்படியே நீ குடிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என் தாலி நிலைமை அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாதே, தாலியை சேட்டுகள்ல வச்சிடுறேன். பாத்தியாப்பா, என்ன பத்தி ஏதாவது கவலை இருக்கா இவருக்கு? பைத்தியக்காரி, என் வீட்டுல 70க்குள்ள தங்கம் இருக்கும்போது எனக்கு என்னடி கவலை? அப்ப அந்த குடியை விட்டு தொலைங்களேன். சரி விட்டுறேன்டா, நீ பெட்ட விட்டுரு, நான் பெக்க விட்டுறேன். ரெண்டுமே நடக்காதுடா கண்ணு. நீ மாசத்துல 1ஆம் தேதி பிக்ஸ் எடுக்க வருவேன், அதுவும் பிக்ஸ்டா. உன் பங்காளி கூப்பிடுறான் பாரு. இது அவனு நானும் ஒண்ணாக்கு. அவன் வெளியில இருந்து வந்து பிச்சை கேக்குறேன், நீ வீட்டுக்குள்ள வந்துகிட்டே பிச்சை கேக்குறிய, வெக்கமா இல்ல உனக்கு? கொக்க மக்கம் கோட்டர் குசும்பாக்கு எட்ரா முதல்ல என்ற வாடகை. சரி 2 கரண்ட் நம்மளால கேட்டுக்கடா, வழி விடுறா. மாறவே மாட்டியா நீ? குடிகாரன் என்னைக்கட மாறி இருக்கான், போடா லூசு. மணியை கொடுத்து தனியா வாங்குறது இதுதான் போடுறது. வாப்பா கேஷியர், மாச வாடகை கொடுத்தீங்கன்னா மாமிக்கு லேகி வாங்கலாம் என்றா நான் சொல்றது. வாடகை எல்லாம் கேக்குற, மாச வாடகைக்கு தான் பெட்டு கட்டிக்கிறோம்ல. வீட்டுக்கு வாடகைன்னு ஏதாவது கொடுத்துருக்கியா நீ? மாச வாடகைக்கு பெட்டு கட்டுறது, அதுல நான் தோத்து போறது, அதுக்கு வாடகை கழிச்சுக்க வேண்டியது. இந்த கேப் மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, முதல்ல வாடகை எடு என்றா நான் சொல்றது. அது இல்ல சித்தப்பு, இந்த ஓசியில உடுக்கடிக்கிற வேலையில என்ற கிட்ட வேண்டாங்கன்னு மூச்சு கட்டி யோகா செஞ்சிருக்கிறேன், மூளைக்கடை பாய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன், முருங்காய் தொட்டு நக்கி இருக்கிறேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத சித்தப்பு. இந்த வாயில வண்டி ஓட்டுற வாய்ப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், உன் சாவகாசம் வேண்டாம், வாடகை கொடு. போட்டுறவா? என்ன தவிர எதை வேணாலும் போட்டுக்க. சரி விடு, உன் தலைவிதி. கஸ்தூரி ஆண்டி போடுறேன்னு ஏன்டா என் பொண்டாட்டி கூப்பிடுற? வந்துட்டேன் ஆண்டி, என் பெட்டு படம் எது? என்ற பொண்டாட்டி உன்ற கிட்ட என்னடா பெட்டு கட்டினா? அதான் பெட்டு. இந்த தடவை நீ பெட்டு கட்ட மாட்டேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட பெட்டு. அம்மா எதுக்கு பையனை ஆத்தாலே கூப்பிடுற? நீ பெட்டுக்கு லாய்க்கு இல்ல, பெட் கட்டுறதுக்கு லாய்க்கு இல்ல. அதனாலதான் கட்டுக்கொள்ளையாம கஜோல் மாதிரி இருக்கிற. என்ன கழட்டி விட்டு போட்டு அவனை கப்ளிங் போடுறியா? உங்க ஆக்ஷன் சேனல்ல வீட்டுல போய் காட்டுங்க. ஆண்டி என் பணம். எதுக்கு என் பாகில கையிட்டு நோன்ற நீ? வெச்சுக்கோ. எதை வெச்சுக்கிறதா? எதடி சொல்ற? சித்தப்பு, உன் ரெண்ட் என் பர்சன்ட். டேய், நீ என்ற கூட விளையாடுற, நாளைக்கு பாரு உன்ற கூட விளையாடுறதுக்கு ஒருத்த வருவான், அப்ப இருக்குதுடா உனக்கு ரகல. அவன்கிட்ட நான் தோத்துட்டேனே, ஜெயிக்கிறதுல இருக்கிற கிக் வேற எதுலயுமே இல்ல. அவனை ஜெயிப்பேன், நான் யாருன்னு காட்டுவேன். அவன் அடிச்சு தூக்கணும். தூக்குறேன்டா. மான்செஸ்டர் கிரிக்கெட் லீக்குக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வெல்கம் வெல்கம். எங்களுக்கு ஹெட் ஆம்பளை டீம் தான் ஜெயிச்சது. அப்பா பேட்டிங் நாம தான். எல்லாரும் கேட்டுக்கங்க, கிரிக்கெட் விளையாடுறது புருஷனோட குப்பை கொட்டுறதை விட ரொம்ப ஈஸி. இப்ப பேட்டிங்கிறது தொடப்பக்கட்டை, பேட்டிங்கிறது வீட்டுக்காரன தொடப்பக்கட்டையில மொத்துறது. அப்ப போலிங்னா மாட்டு சாணியை உருட்டி செவுத்துல அடிக்கிற மாதிரி. காடு குடுறா. இன்னி சிக்ஸர் அடிக்காம வந்து பால் போடும்போது சைட் ஓபன்ல இருக்கு. அவுட்ல கல்லாட்டம். பால் போடும்போது இப்படி இப்படி எல்லாம் காப்டா எப்படி அடிக்கிறது? உன்னை யாரையா கண்ணெடுத்துல பாக்க சொன்னது? பாக்கற பாக்க சொன்னா நெசிங்கிட்ட போயா. வேர் சிக்ஸர் அடிக்க போறேன். பாரு பொடக்காளி பக்கம் ஆடுறான், முன்னாடி வாடா. சரி இதெல்லாம் கரெக்டா சொல்லிரு. அம்மனி அம்மா, காட்சி புத்திராத சிக்ஸர்.
மானத்தை காப்பாத்து போ. நான் பார்த்த மாதிரி எதையும் பார்த்தாத்துங்கிறாத. நடையெல்லாம் தெண்டுல்கர் மாதிரி தான் இருக்குது. மகனே, உங்க அம்மா டீமா நம்ம டீமான்னு பார்த்தோம். ராஜு, உனக்கு ஸ்வெட்டிங் வந்தா இதுல தொடச்சுக்கோ. உனக்கு தண்ணி வேணும்னா இந்த பேபி ரெடி வித் போல் பெஸ்ட் ஆஃப் லக். கையிட அந்த டீம் ஆளுக்கு செகண்ட் குடுக்குறே நீ. அந்த ஆளுங்க நமக்கு இப்போ பாப்பா போய் பால படி. நீ போ போங்கடி. இந்த பர்சனாலிட்டிக்கு எவ்வளவுமே பிளாட் தான் நமக்கே ஜர்க் அடிக்குதே. ஒண்ணு இல்ல, ரெடி ரெடி. అంబులెన్స్ తీసుకురండి. నానా నానా లేనా నానా డాక్టర్ నానా కమాన్ కమాన్ లెట్స్ గో. ப்ராப்ளம் எதுவும் இல்லையா டாக்டர்? பெரிய ப்ராப்ளம் தான். குடிச்சு லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி போயிருக்கு. மெடிக்கல்ல இதை லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சா மட்டும்தான் அவரை இனிமே காப்பாற்ற முடியும். அப்போ மருந்து மாத்திரை ஏதாவது? மருந்து கொடுத்தா கூட அதிகபட்சம் 1 மாசத்துக்கு மேல காப்பாற்ற முடியாது. அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 25 lakhs வரைக்கும் ஆயிடும். எல்லாத்தையும் எனக்கு வைக்கிறேன், நீ சாப்பிடு. எனக்கு வயசாகி போச்சுடா, தெரிக்காதுடா. உனக்கு முட்டை, எனக்கு ரைஸ், உனக்கு பீஸ், எனக்கு குழம்பு. சாப்பிடுறா. என்னாச்சு? எதையும் சாப்பிடாம வச்சிருக்கேன்? ஒண்ணு இல்லடா, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவே போதும்டா அந்த கிழவனுக்கு. உங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறியா? நீயா? என்ன விஷயம்? நீ அப்ப சொன்னது கரெக்ட் பாஸ். வின் பண்றதுல இருக்கிற கிக்கே வேற, தோக்கடிக்கிறதுல கிடைக்கிற த்ரில்லே வேற. உங்ககிட்ட தோத்து போனதுல இருந்து எனக்கே என்ன கண்டா பிடிக்கல பாஸ். அதுக்குதான் மறுபடியும் ஒரு பெட் வச்சுக்கலாம். எஸ் ப்ரோ, இப்போ வரைக்கும் நீ பெட் கட்டினா 1,00,000 2 லட்சம் தான் ஜெயிச்சிருக்க. ஆனா இந்த பெட்ல நீ ஜெயிச்சா உனக்கு தேவையான 25 lakhs நான் தரேன். அதே நான் ஜெயிச்சா நீ எனக்கு 1 ரூபாய் கூட தர வேணாம் பாஸ். ஆனா இந்த சென்னை கேபிட்டல் சிட்டில எங்க பெட்டிங் நடந்தாலும் நீ கலந்துக்க கூடாது. எங்க பெட்டிங் அனௌன்ஸ் பண்ணாலும் உன் பேர் வரவே கூடாது. பெட் என்ன? இது கார் ரேஸோ பைக் ரேஸோ இல்ல பாஸ், லவ் ரேஸ். ஒரு பொண்ணை நீ லவ் பண்ண வைக்கணும். பொண்ணுங்கிற லவ்ங்கிற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. நீதானே சொன்ன பெட்டிங்ல கிக் இருக்கணும், லைஃப்ல ரிஸ்க் இருக்கணும்னு. அதுல என்ன ரிஸ்க் இருக்கு? அந்த பொண்ணு யார் தெரியுமா? பத்ரகிரி டாட்டர். யார் அவன்? யார் அவனா? எனக்கு 2 விஷயம் தான் பிடிக்கும். ஒண்ணு பணம், 2வது பணம்.
நான் பணம் சம்பாதிக்கிறதுல பிஸியா இருந்தேன். நீ என்னடா என் பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறதுல பிஸியா இருந்திருக்க. எனக்கு தான் தெரியாது சார். டவுட் கேட்டாங்க. ஒரு லெக்சரரா நான் அதை கிளியர் பண்ண அவ்வளவுதான். டவுட் கேட்டா எல்லாரும் முன்னாடியும் கிளாஸ் ரூம்ல வச்சு பேசணும்டா. பர்சனலா பேசக்கூடாது. நீ பேசுறதோ இல்ல பழகுறதோ அவ மனசுக்கு பிடிச்சிட்டா. நான் என்ன பைத்தியக்காரனாகணுமா? பத்ரகிரி பயங்கரவாதி. அழகான பொண்ணு இருக்கா. லைட்னிங் கோஹினூர் டைமண்ட். பேரு சைத்ரா. பிடிஎஸ் படிக்கிறா. பத்ரகிரியோட பஞ்சபூதமா அவதான். பொத்தி பொத்தி வளர்க்கறான். அவன் மகளை காலேஜுக்கு கூட்டிட்டு போற செக்யூரிட்டிஸ்க்கு கொடுக்கிற சம்பளத்துல சென்னை சிட்டி முழுக்க சிமெண்ட் ரோடே போட்டுடலாம். ஏய் சக்தி, சக்தி சக்தி கத்திய நம்புறவன். சக்திய நம்புறவங்கள கத்தி மாதிரி பாதுகாப்பான். அந்த பொண்ணு கிட்டதான் நீ ஐ லவ் யூ சொல்லணும். தேங்க்ஸ். கரெக்ட் டைம்ல கரெக்ட் பெட் கட்டிருக்க. எனக்கு இந்த டீல் ஓகே. பட் இதெல்லாம் 30 டேஸ்ல நடக்கணும். 30 டேஸ்லயா? யா, நீ பிளான் பண்ணி அடிக்கிறதுல மெகா ஸ்டார்ங்கிற ஃபீல் உனக்கு இல்லையா? பவுண்டரி லைன் இல்லாம போனா மேட்ச்ல மஜா எப்படி இருக்கும்? இன்னைக்கு டிசம்பர் 2nd 31st நைட்குள்ள அந்த பொண்ணு உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். இல்லனா நீ பெட்டிங்க்கு குட் பை சொல்லணும். இது அந்த பொண்ணோட போட்டோ அண்ட் டீடைல்ஸ். ஜேம்ஸ், பணம் ரெடியா வச்சுக்கோ. உன்னோட இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. இது செல்ஃப் கான்பிடன்ஸ். ரகல ரகல யூத் ரகல ஜோரே, இதில் மோதி பாட்டா மூஞ்சிகள் டாட்டாரு. என்ன தாண்டி மேல போக யாரு? அடகி போனான் தான் யங் சூப்பர் ஸ்டாரு. எங்க சின்ன மாவியா வந்து இடிக்கிறியானே? அது இல்ல மேடம். முதல்ல அவனை விடு. ஓகே விட்டுறேன். அவனை கீழே விட சொல்லல, எக்ஸ்கியூஸ் பண்ணி விட சொன்னேன். இது ஓகே. இன்னொரு தடவை எங்க சின்னம்மா நிழல நீ தொட்டா கூட உன்னை இங்கிருந்து தூக்கி போட மாட்டேன், அங்கிருந்து தூக்கி போட்டுடுவேன். போயிடு போயிடு. முக்கா இந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டேன். சுக்கா ரொட்டி தான்டா போடுறதுலயே இருக்காரு. பாபா உடனே கிளம்பிடலாம். போடா. இத பார்த்தா உனக்கு என்ன தோணுது தாதா? போடுறவன் தோணுது. டைரக்ட் அட்டாக் வராது, இன்டைரக்ட் அட்டாக் தான். I beg you please try to understand me. நீ கால் பட்டுకుంటా. I touch your feet. I'm crazy about you. Hey, நீ லவ் பண்ணா மரோ சரித்ரா இல்ல ரத்த சரித்ரா? ஓய், என்னடா film காட்ற? இந்த பொண்ணு லவ் பண்ணலன்னா ரத்த சரித்திரமா? மவன காலேஜ்ன்றது சரஸ்வதி வாழ்ற கோவில்ரா. பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு தமிழ் சகோதரிய பிக்கப் பண்றதுக்கு நீ யார் அண்ணனா? அண்ணன் தான், உனக்கு இல்ல இந்த தங்கச்சி. காந்திஜி பாபுஜி, ஏன் இந்த கொடுமை? காலேஜ்ல ஒரு பொண்ணால நிம்மதியா படிக்க முடியலையே இந்த பொறுக்கீங்க. என்ன நடக்குதுங்க? சாரிமா, இவனை அடிக்க போய் இந்த தம்பி அடிச்சுட்டேன். கண்ணங்குடி வீரசலிங்கம் என்ன சொன்னான்டா? குடிகார அப்பாதுரை என்ன சொன்னான்? குடிகார இல்லடா, கொஞ்சம் இருக்கிறேன். நீ கண்டினியூ. என்ன சொன்னாங்க? உன்ன மாதிரி ஈவ் டேஸ்டிங் பண்றவங்க வாழ நறுக்க சொன்னாங்க. காலேஜ்ல என்ன காமெடி பாக்குறீங்களா? யூத்னா பீர் அடிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ரோமியோ ரோக்ஸையும் அடிக்கணும். என்னடா பொண்ணுங்க லவ் பண்ணலன்னா மூஞ்சில ஆசிட் அடிப்பியா? கிளாஸ் ரூம்ல வச்சு கழுத்து இருப்பியா? பில்டிங்ல இருந்து தள்ளி விடுவியா? நோ, கிளாப்ஸ் அடிக்காதீங்க. தங்க தமிழ்நாட்டுல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆக்ஷன் கிளாப்ஸ். ஹலோ,
ஓவர் ஆக்ட் ஆஃப் பண்ணிட்டு அங்க பாரு. சண்டை போட்டவ கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் இப்ப கை பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இயர்ல கை பிடிச்சிட்டான். அவங்க 2 பேரும் என் காலேஜ்ல பெஸ்ட் லவர். மேரேஜ் ஆயிட்டா பெஸ்ட் கப்பல் தான் இருப்பாங்க. இப்பவாவது சண்டை போட்டுக்கிட்டா இது மாதிரி தான் ஐ லவ் யூ சொல்லி கூல் பண்ணுவான். இப்படி ஒரு மேட்டர் சொல்லாம மறைச்சிட்டியம்மா. நீ ஹிட்லர் ஆட்டோ ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்த, என்ன எங்க பேச விட்ட? நீ வாடா. ஓய் மேடம் காலிங். எந்த காலேஜ் நமக்கு? பக்கத்து காலேஜ். சிச்சுவேஷன் டச் பண்ணதனால ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. சீன் ரிவர்ஸ் ஆனா ரிப்பேர் ஆயிடுவேன். ராஜு அப்பா ஒரி பண்ணாம தூங்க. சரிடா. ஏண்டா இவ்வளவு லேட்டு? அந்த பொண்ணை பத்தி டோட்டல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. நண்பேண்டா குடுக்குறது போதும். அந்த பொண்ணுக்கு இருக்கிற செக்யூரிட்டிக்கு வீட்டுல பார்க்க முடியாது, காலேஜ்ல பார்க்க முடியாது, சால்னா கடையில கூட பார்க்க முடியாது. டேய் சும்மா இங்க பாரு. வாரத்துல 4 நாள் அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு வருவா. அங்க ட்ரை பண்ணா அந்த பொண்ணை மடக்கிறது ஈஸி. செக்யூரிட்டி எல்லாம் வெளியில இருப்பாங்க, உள்ள நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப போய் டான்ஸ் கத்துக்க சொல்றியா? நீ கத்துக்கிற ஸ்டூடெண்ட் இல்ல, கத்து கொடுக்க போற மாஸ்டர் நீதான். நான் மாஸ்டர்? ஆமாண்டா. சிகாகோல இருந்து ரங்கீலான்னு ஒரு மாஸ்டர் இன்னைக்கு என்ட்ரி கொடுக்கறான். அவன கைக்குள்ள போட்டு பண்ணலாம் தோணி வெயி. எப்படா ரங்கீலா லேண்டிங்? அடுத்த சட்டையை போட்டு வந்த கண்ட இடத்துல இருக்குது. அங்க பாரு ரங்கீலா மங்கி கம்மிங். என்னடா இவன் மூஞ்சி நசிங்கன வோடஃபோன் ஆக மாதிரியே வரான். பார்த்து பையா தும்ஸ். ஆல் ₹1 காயின்ஸ். எல்லாம் பசங்க. I should maintain some distance. Oh waiters, நீங்கள யாருக்கா வந்திருக்கீங்க? உங்களுக்காக தான் எழுதி இருக்குல்ல. நீங்க வருவீங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையே. ஆனா உங்களை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு சார். Oh, it's crazy. டேய் தண்ணி வண்டி இத புடி. டேய் குப்பை வண்டி இத புடி. டேய் டோபி இத புடி. டோபி இல்ல சார், என் பேர் பாபி. இப்ப அது ரொம்ப முக்கியமாடா. டேய் நீ ஏன்டா பண்டி ஆடுற? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. எதுக்கு சார் எங்களை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றீங்க? நீங்க யாரு? இந்தியன். உங்க கரன்சி என்ன? ரூபீஸ். மை கரன்சி இஸ் டாலர்ஸ். உங்களுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் ஓட 3 days. அது 46 rupees. At least 46 feet distance இருக்கணும். Come on follow. கொஞ்சம் ஓரத்துல வாங்காம். யார் அந்த குங்குமம் போட்டு வச்சு குறங்குங்க? சார் நைஜீரியன் நம்ம டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடண்ட் சார். We bring something for you master. ஏன்டா பாஷைய சொல்றேன்? சார் உங்க பேருக்கு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி லட்டு புளியோதரை பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க சார். டேக் இட் சார். என்னடா ஆதிவாசியில அம்மன் பக்தன் ஆயிட்டானுங்க. Come on hold it. Autograph please. ஆட்டோகிராஃப் எதுக்குடா? போட்டோகிராஃபி எடுத்துக்க சொல்றேன். சென்ட் ஆஃப் பண்ண வந்த தம்பி ஒபாமா சேஃப்டியா வீட்டுக்கு போயிட்டாரான்னு கேட்கணும். இந்த ஆர்டி நம்மள் தாடா? இந்த ஆட்டோ நம்மளுது. என்னடா டான்ஸ் ஸ்கூல்னு சொல்லி டாங்கி ஷெட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? டிராவல் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க. நானு ஃப்ரெஷ் அப் இங்கயா? இந்த ரங்கில ஃப்ரெஷ் அப் ஆகணும்னா மினிமம் தாஜ் 5 ஸ்டார்ல தான். இதுவும் 5 ஸ்டார் தான். ராஜ் 5 ஸ்டார். உள்ள சொர்க்கம். அப்படியே அவுட்டர் லுக் மூஞ்சி மாதிரி அச்சமா இருக்கு. உள்ள வந்து பாருங்க, உங்க ஃபேஸ் மாதிரி சிக்கன் இருக்கும். Really? Yeah. Come on. ஏய் ஒத்தே, வெல்கம். இந்தாங்கம்மா. நல்லா இருக்குதா? Who's this slum dog? Housekeeping. Hi. ஓய் வாய் சுளிச்சா வந்தாலும் பீஸ் ரிச்சா இருக்கு. Who's this slim dog? ரூம் சர்வீஸ். சர்வீஸா? மசாஜ் எல்லாம் உண்டா? உரிச்சி மசாஜ். உரிச்சி மசாஜ் சும்மா உரிச்சி எடுத்துருவாங்க. பிரிச்சு வேணாலும் எடுக்கட்டும். ஐயோ வாங்க சார், வாங்க. இது ஹோட்டலாடா? கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி இருக்கு. மனுஷன் வேணாது இந்த இடத்துல இருப்பானாடா? என்னடா லுக் அது? என்ன லுக் அது? வாடா இது மூங்கில செஞ்ச வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. இந்தாடா இது இத்து போன மாதிரி இருக்கு. ஏய் என்ன சைடுல காத்தாடி விடுற? Why do you close the door? சவுண்ட் வெளிய கேட்க கூடாது இல்ல சார்? என்னடா சவுண்ட் வெளிய கேட்க கூடாது? கும்முன சவுண்ட் வரேன் இல்ல. யார் கும்முறாங்க? எங்க சத்தம் வரும்? ரங்கி. எஸ்.
கும்முன சவுண்ட் எங்க வரும் நான் காட்டுறேன். என்ன காட்ட போறேன்? என்னடா இது? ஏன் சூட்கேஸ்க்குள்ள சுகர் எப்படி வந்தது? பிரவுன் சுகர். பிரவுன் சுகரா? வெள்ளையா இருக்கு பிரவுன் சுகர்ங்கறீங்க? ஆமா சார், அது கஞ்சா சைட் டிஷ். கஞ்சாவா? கொக்கைன் கஞ்சாவுக்கு கம்பெனி கொடுக்குது. கஞ்சா கொக்கைன் இன்னும் என்ன இழவடா இருக்கு? அங்கேப்பா பெரியபாளையத்தம்மன் பிரசாதம் புளியோதரன்னு என் சூட்கேஸே போதைப் பொருள் கூட நாக்கிட்டீங்களே. யாரு அந்த கருங்குரங்கு பிரதர்ஸ்? அமைஞ்சிக்கிற பக்கத்துல அபின் வித்து மாட்டின இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ். இப்ப நான் மேட்டர் எல்லாத்தையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்க. என் பிளேஸ்ல டான்ஸ் மாஸ்டர் நீ அங்க போவ. உங்க மேட்டர் முடிஞ்ச உடனே என்ன காரி துப்பி காது மேல அடிச்சு துரத்துவீங்க. அது வரைக்கும் நான் ஆல் ஹோல்ஸ்ல ஆப்பு வச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும். கரெக்டா சொன்னீங்கன்னா? Stop the music. ஜோகி பொக்கே குடு. வெல்கம் வெல்கம் மிஸ்டர் ரங்கீலா. ஆமா, நீ யாரு? பரோட்டா மாஸ்டரா டீ மாஸ்டரா? நான் ரங்கீலா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? மேல சொட்டியும் கீழே வெட்டியும் பார்த்தா தெரியுதே. நீ ரங்கீலா இல்லையே, மாஸ்டரோட அல்லகையா இருப்பான். ஓ, நீங்க ரங்கீலா மாஸ்டர் பார்க்கணுமா? ஆமா. என்ன பள்ளி ஆக்கிட்டு கில்லி மாதிரி அங்க இதில் மோதி பார்த்தா மூஞ்சிகள் டாட்டாரு. மொட்டியில மன்மத மாதிரி கொள்றானே. மாஸ்டர்னா இவர் மாதிரி ஏஜ் வராருன்னு பார்த்தேன். ஆனா நீங்க சாக்கோ பார் மாதிரி இருக்கீங்களே. வெல்கம் சார். என் பேர் கேபி. எனக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி குட்டி. ஆனா அவ தங்க கட்டி. சொன்னா சில்லியாதான் இருக்கும். உண்மையிலேயே அவ கையில 20 கிலோ தங்கம் இருக்கு. 20 கேஜி. என் தங்க கட்டி தங்கச்சி தான் இந்த அகாடமிக்கு ஒரே வாரிசு. ஆனா அவங்களோட பெரிய ஃபேன். ஏன் ஃபேனா? ஓகே. ரங்கி. மாஸ்டர் பேர் தான் ரங்கி. என் தங்க கட்டி தங்கச்சி. பிரம்மாண்டம். மெதுவா கிடிப்பா. நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. இது எனக்கு மாமூல் தான். டெய்லி ஒரு டஜன் சட்டையாவது கிழி கிழின்னு கிழிச்சிருவா. பார்க்காத, நீ போய் வேற சட்டை எடுத்துட்டு வா. சரிங்க சார். அம்மா, இன்னைக்கு உன் கோட்டா ஓவர் ஆயிடுச்சு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. நம்ம மாஸ்டர் கூட செய்யணும்னா என்னது? டான்ஸ். இல்லம்மா, நீ லேர்னரு. தப்பு செஞ்சேன்னு வச்சுக்க, பர்சனாலிட்டி பஞ்சர் ஆயிடும். வேணா தாத்தா பிக்கப் பண்ணிக்க. அது பணாலான பண்டில். போய் டான்ஸ் பிராக்டிஸ் கொடு. ஓகே ஸ்டூடண்ட், இன்னைக்கு மாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாரு. நாளையில இருந்து ஹிப்ஹாப் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப டிஸ்பர்ஸ். போங்க போங்க. ஹலோ டாக்டர் பாப்பா, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கல. பல்பு கொடுக்கறதுல பிலிப்ஸ் கம்பெனிக்கு பியரோ வச்ச நீ. என்ன காலேஜ்ல ஸ்டூடெண்ட், இங்க மாஸ்டர். மேட்டர் என்ன? மேட்டர் நீதான் ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி சீன் போடுற. தெரிஞ்ச மாட்டியா நீ? தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப என்ன, நான் யாருன்னு காட்டி கொடுக்க போறியா? அந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்கிற ஆளுல இருந்து சைத்ரா, நீ கோல்மால் மாஸ்டர்னு 1 or 2 daysல இவங்களுக்கே தெரிஞ்சிரும். அப்ப இவங்க ஒன்ன வெளிய அனுப்புவாங்க, வெளியில இருக்க ஆளுங்க உன்ன மேல அனுப்புவாங்க. ரெண்டு பேர்ல எல்லாம் நடக்குது. டாக்டர் பாப்பா, கொஞ்சம் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடு. அப்படியே ரைட் போடு. பா, லெஃப்ட் ஓகே, ரைட் ஓகே, ஹெட்லைட்ஸ் ஓகே, பாடி ஓகே, ஹார்ன் ஓகே, பம்பர் கூட ஓகே. ஆனா வண்டி பிக்கப் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. What do you mean? I mean to say, madam, நீ 50 கிலோ வைரஸ் செல, உன் பின்னால சுத்துறது தான் என் வேலை. நம்ம 2 பேரும் சேர்ந்தா ரகல. Go to hell. All is well. போதுமா? டேய், குடிச்சு குடிச்சு ரத்தம் வந்து எடுத்து இப்படி படுத்துட்டேன்னு என் மேல உனக்கு கோபமா இருக்குடா. பாணி, ஒரு வகையில அந்த குடிதானே எனக்கு ஒரு அப்பாவை கொடுத்துச்சு. நீ இல்லாம போயிருந்தா நான் அனதியா போயிருப்பேன்டா. அந்த சின்ன வயசுல நீங்க இல்லைன்னா நான் தான் பானாதியா இருப்பேன். நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கணும். ரங்கி, are you ready?
படுத்துக்கிட்டே ஆறி இறங்கி ஃப்ளோரிங்கா? அப்படியெல்லாம் இல்ல ராஜா. டான்ஸ் ஆடி ஆடி டங்கு வார அருந்து போச்சு. தாகமாருக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ரங்கிலா மாஸ்டர். நான் ரங்கிலா மாஸ்டர் இல்ல, அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. என்ன ஏமாத்த முடியாது மாஸ்டர். பிளாக்மெயில் பண்ணி உங்க பிளேஸ்ல அவன் வந்துட்டான். நீங்க ஹெல்ப்லெஸ் ஆயிட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினமா, என்ன ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு போய் ஏடா கூட அடிச்சாமா, மூஞ்சில அடிச்சாமா, முட்டி போட வச்சு அடிச்சாமா, முழுசா என் வாழ்க்கையில ஃபுட்பால் ஆடுறாமா. உங்களை கையெடுத்து கும்பிடுறமா, உங்க காலை வேணாலும் பிடிக்கிறமா. నన్ను కాపాడండి. నువ్వు నా కాళ్ళు పట్టుకోవడం కాదు, అతనే నీ కాళ్ళు పట్టుకునేలా చేస్తా. எனக்கு ஆபாத்து. அம்மா என்னடா சைடு வாங்குற? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கிடுச்சா? நான் கூட சேம் டு சேம் வழுக்கி விழுந்துட்டேன். தப்புமா, நீ வாழ வேண்டிய பொண்ணுமா. வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க கேபி சார். இப்ப என்ன பண்ணலாம்? புத்தூருக்கு போய் சின்னதா ஒரு கட்டு போடணும். ஐ வாண்ட் லீவ். என்ன சொல்ல வர? இன்னைக்கு டான்ஸ் ஆட முடியாதா? இந்த டப்பா எப்ப அடிச்சு வாய முறை அணுகுண்டு கண்ணா. இருக்க நிலைமை பார்த்தா எப்பவுமே ஆட முடியாது போல் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் டிஸ்மிஸ். டுமாரோ கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க ஆடலாமே மாஸ்டர். அசிஸ்டன்ட்க்கு கால் பிரச்சனைனா கிளாஸ் எதுக்கு ஸ்டாப் பண்ணனும்? சரியா போட்டாடா பிராக்கெட். நானா? ஆமா மாஸ்டர். சச்சின் செஞ்சுரி அடிக்கிறத பார்க்கணும், சூப்பர் ஸ்டார் சிகரெட் பிடிக்கிறத பார்க்கணும், மெகா ஸ்டார் மாதிரி நீங்க டான்ஸ் ஆடுறத பார்க்கணுங்கிறது என் ஸ்லிம் தங்கச்சியோட சிம்பிள் ஆசை. ஒன்னா வேற சட்டையில கவனம். இங்க பாருமா, நான் கோச். கிரிக்கெட்லயோ ஹாக்கிலயோ பாக்ஸிங்லயோ கோச் எப்பயாவது ஆடி இருக்காங்களா? ஐ அம் ஜஸ்ட் a guide. என்னது அந்த மாதிரி முடிக்கிறீங்க? ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, இந்த லாஜிக் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். உங்க டான்ஸ்ல இருக்கிற மேஜிக் பார்க்கணும்னு சொல்லுங்க சொல்லுங்க. We want. We want. We want. We want. ஓகே ஓகே ஓகே, நான் டான்ஸ் ஆடணும் அவ்வளவுதானே. எனக்கு மேட்சிங்கா ஒரு பார்ட்னர் இருந்தா ஆடுறேன். உங்கள எனக்கு மேட்சிங்கான டான்சர் இருந்தா ஆட்டத்துக்கு ரெடி. Try to go. No 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 way. Try to go. ஹாய் டாக்டர் பாப்பா. கேர்ள்ஸ், அங்க டான்ஸ் பிராக்டிஸ் நடக்குதுல்ல, போங்கம்மா போங்க போங்க. எப்படி இருந்தது என் டச்? நைட்டு தூக்கம் போச்சா? இதுக்கு மேல என்கிட்ட வம்பு பண்ணனா உனக்கு தான் தூக்கலாமா? மிரட்ரியா? இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன். சைத்ரா, டாட்டர் ஆஃப் பத்ரகிரி. ராஜ், பெட்டிங் ராஜ், மேட்டர் ஆஃப் லவ். லவ் பண்றதுக்காக எதையும் செய்வோம். லவ்வா? எம்எல்ஏ தோத்து போயிடுவேன். ஐ டாக்டர்மா, ஜெயிக்கிறத தவிர தோல்விங்கிறத இல்ல என் ஜீன்ஸ்ல. என்ன போய்கிட்டே இருக்க? இன்னும் 5 நிமிஷம் என்கிட்ட பேசினா லவ் பண்ணிடுவியோன்னு பயமா? மிஸ்டர் பேட்ட, கலர்ஃபுல் ட்ரெஸ்க்கோ இல்ல 4 ஸ்டெப் ஆடி கட்டிங் கொடுத்ததுக்கோ மெல்ட் ஆகி விழுற கேரக்டர்ல இருந்த சைத்ரா, உன் ஜீன்ல ஏதோ வெற்றி மட்டுமே இருக்குன்னு சொன்னல, செக் பண்ணிடலாம். நீ தம்முள்ள ஆளான்னு பாக்குறதுக்கு 3 டெஸ்ட் வைக்கிறேன். காதல் பரீட்சையா? எப்படி வேணாலும் வச்சுக்கோ. நோ ப்ராப்ளம், டிஸ்டிங்ஷன்ல பார்த்தா. குட். நாளைக்கு என் பர்த்டே. என் ஃபேமிலில எல்லாம் எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு போறோம். அங்க என் அப்பா, செக்யூரிட்டிஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. அப்புறம் நான் யோசிக்கிறேன் உன்னை பத்தி. போட்டு தள்ளிலான அண்டர்வேர்ல்டு பிளான் எதுவும் இல்லையே. All is fair in love and war, right? அவ்வளவு இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு லெட்டர் கொடுக்கறேன். உன் லவ் புக்ல முதல் பக்கத்தை திறந்து வைக்கிறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? But on one condition. என் பக்கத்து ஆளுங்களை நீ அடிச்சாலும் அவங்க ஒன்னு அடிச்சாலும் நீ தோத்து போனதா அர்த்தம். பக்கா ஃபிட்டிங். ஓகே ரைட், நாளைக்கு பார்க்கலாம். I wish you very bad luck. Bye. பத்ரகிரி, யார் ராணி? அங்க வந்து சொல்லட்டுமா? இங்க இருந்து சொன்னாலே போதும். ஏய்,
அவனை இங்க அனுப்பு. என்னையா பத்ரகிரி, இந்த செக்யூரிட்டிஸ் என்ன, ரவுடிஸ் என்ன, கன்ஸ் என்ன, கத்தி என்ன, வெளியே வரதுக்கு அவ்வளவு பயம்? டேய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? தெரியுமே, பத்ரகிரி. அது என்னையா, உனக்கு எந்த பேரும் கிடைக்கலையா? ஊர் பேரை வச்சிருக்க? மாத்திக்கோ. உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். ஏய், அண்ணா கன்னடு எடுத்துட்டாங்கண்ணா. எவன்டா? ராஜ், பெட்டிங் ராஜ். ரேஸ்னா மஜா, ரிஸ்க்னா ராஜ். அங்கிள், இந்த பொண்ணை எப்ப சந்திச்சேன், எங்க சந்திச்சேன், எப்படி பிளாட் ஆன? பிளாட் ஆயிட்டேன். நான் சுத்தி வளைக்கல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வரேன். உங்க எல்லாரும் முன்னாடி உங்க பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். பேபி, பால்ல ஜவ்வரிசி சேர்ந்தா பாயசம் சொல்லுவாங்க. உன்ன மாதிரி பொண்ணு லவ்வரா கிடைச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஐ லவ் யூ. அடடா, வாட் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ், பார்பேரியஸ் அட்ரோசியஸ். சாரி சார், இது வந்து தம் இருந்தா தூள் கலப்பு அப்படிங்கிற ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ சார். டிவில வந்திருக்கு டாடி, நான் பார்த்தேன். செலிபிரிட்டிக்கு ஷாக் கொடுக்கிற ப்ரோகிராம் சார். சண்டே டிவில வருது சார். We are extremely sorry. Sorry madam, sorry. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கெல்ச்சதுக்கு பர்ஃபெக்ட் சார். ஏய், நில்றா. இந்த ப்ரோகிராமுக்கு டைரக்டர் யாரு? ஆஸ்கார் அவார்ட் வின்னர் எங்க குரு. வாங்க. ஆக்சுவல் பே கான்செப்ட் கன்சீவ்ட் அண்ட் டைரக்டட் பை இயக்குனர் ராட்சசன் புண்ணியகோட்டி. இந்த சர்ஃபெக்ஸ்ல போட்டு இவனை துவங்கிடா. அப்பா, என்னடா முக்காடு போட்டு முக்கி நிக்கிற? சர்ஃபெக்ஸ்ல போட்டு நானே காலை வச்சு வழிக்கு குப்புற விழுந்துட்டேன். உன் ரேஞ்சுக்கு என் தங்கச்சிக்கு புடவை துவைச்சு கொடுத்துட்டு கௌரவமா இருக்கலாம் இல்லையா? உன் தங்கச்சி புடவையை நான் துவைக்கிறேன். உன் தங்கச்சி கட்டி இருக்கிறது புடவையா தம்பி? சர்க்கஸ் கூட ஐயா, அதை துவைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லையா. இங்க காஃபி. கோ. ஹாய் சேத்து, நேத்து நம்ம பண்ண சீன் எப்படி இருந்துச்சு? கேவலமா இருந்துச்சு. கேவலமாவா? ஏமாத்திட்ட. நான் உனக்கு தம் இருக்கான்னு காட்ட சொன்னேன். தம் இருந்தா தூள் பண்ணுன்ற ப்ரோக்ராம காட்ட சொல்லல. தில்லா செஞ்சல. நீ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண, நான் காமன் சென்ஸ் அப்ளை பண்ண. அது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், யார் வேணாலும் செய்வாங்க. ஒத்துக்க மாட்டாளுங்களே. ஓகே, ரெண்டாவது டெஸ்ட். உன் வீட்டுக்கே வந்து உனக்கு ஃபிளார் கொடுக்குறேன். வீட்டுக்கு வருவியா? நடு ஹாலுக்கே வர. 4 ஃப்ளோர், 8 ஹால், 20 பெட்ரூம், 200 செக்யூரிட்டி, கத்தி வச்சிருப்பாங்க, கன்ஸும் இருக்கும். அடிக்கலாம், நீ யார் வேணாலும் அடிக்கலாம். ஆனா ஒரு அடி கூட உண்மையில விழக்கூடாது. வெட்டிங் அதிருது. என் உடம்பு மேல ஒரு அடி பட்டாலும், ஒரு டிராப் பிளட் கீழே விழுந்தாலும் இந்த லவ் மேட்டரை இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். Will see. You will see. முன்ன ரியாலிட்டி ஷோ பார்த்த, டுமாரோ ரியல் ஷோ பார்ப்பேன். Again, I wish you very bad luck. Thank you. ஏய், நீயா மறுபடியும் என்ன ஷோ காட்டுறதுக்காக இங்க வந்திருக்க? இன்னைக்கு ரியல் ஷோ காட்டலான்னு வந்திருக்கேன். ரியலா? என் ஸ்வீட் ஹார்ட், என் தில் கி தடுக்கன், என் உயிருக்கு பூ குடுக்கலான்னு வந்தேன். சரி, உன் பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லு. கன்னு சன் ஆஃப் வின். டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஓரம் கட்டிக்கோ. என் டார்லிங்க்கு பூ கொடுத்துட்டு வந்தேன். நீ ஒரு அடி முன்னாடி விட பார்க்கலாம். ஏய், உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன். ஒரு அடி என்ன நிறுத்தி பாரு. எங்க என் அடி நிக்குதோ அங்க இருந்து நான் திரும்பி போயிடுறேன். ஏய், நீ பேச்சு மாறாத சுத்த வீரனா இருந்தா முன்னாடி விட பார்க்கலாம். சவால்டா, காலை வச்சு பாரு.
நான் என்ன ஜோக்கா சொன்ன இந்த சரி சிரிக்கிறேன். சிரிக்காம என்னடா, பனைமரம் மாதிரி உயரம், பரங்கி மலை மாதிரி ஆம்ஸ், திருநெல்வேலி தம்மு, கும்பகோணம் கட்ஸ், கோயம்புத்தூர் கட்ஸ், இவ்வளவையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கன் எடுத்தா நீ பக்கா பயந்தாங்கோலின்னு அர்த்தம். நான் உன்னை விட பவர்ஃபுல்னு அர்த்தம். இல்ல கணப்போடு 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 கணப்போடு. அண்ணா அவசரப்படாதானே, நம்ம டைம் நல்லா இல்ல. எனக்கு இல்லடி உனக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போடு போடு போடு. அவன் உள்ள போனா கூட பரவாயில்ல, அந்த ரோசா பூ மட்டும் உள்ள போக கூடாது. அந்த பூவை புடிங்கடா டேய். ராஜ், பெட்டிங் ராஜ். ரேஸ் ना मजा, रिस्क ना राजा. ஏய் சக்தி, அண்ணா என்னடா இது? எவன்டா இப்படி பண்ணா? அந்த டிவி காரன் எங்களுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அம்மாக்கு பூ கொடுத்துட்டு போயிட்டானா? அவன் பூ கொடுக்கறதுக்கு நீ என்ன பதில் பண்ணியா? அவங்கிட்ட இருந்து பூவை புடுங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் இப்படி ஓங்கி இப்படி ட்ரை பண்ணானா? கரெக்ட், நான் இப்படிதானே அடிச்சான். Okay then. See you girls. Bye. See you tomorrow. நீ இவ்வளவு ஈஸியா நீ இப்படி என்கிட்ட விழுவேன்னு நினைக்கல. லெட்டர் ஆச்சு, ஃப்ளவர் ஆச்சு, லவ் என் பக்கத்துல வந்தாச்சு. தில்லால் அங்கடியா லெட்டர் கொடுக்கறது, எங்க அப்பா வீட்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பூ கொடுக்கறது டச் ஆகல. அச்சா, ஒரு தடவை லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. உனக்கு கொழுப்பு குறைச்சல், கட்டிங் கலக்கல. இந்த தடவை நான் உன்கிட்ட வரல, ஒன்னதான் என் கூட கூட்டிட்டு போறேன். 1 or 2 hours இல்ல, ஒரு நாள் முழுக்க கூட்டிட்டு போறேன். உன் வாழ்க்கையில இருந்து ஒரு நாளை எடுத்து உனக்கு ஞாபகமா கொடுக்கறேன். இம்பாசிபிள். வெளிய பார்த்தல செக்யூரிட்டி டபுள் ஆயிடுச்சு. ஹலோ டாக்டர் பாப்பா, ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினைச்சிட்டா பந்தோபஸ்து ஜாஸ்தி ஆனாலும் துப்பாக்கி ஜாஸ்தி ஆனாலும் பயப்படுற கேரக்டர் நான் இல்ல. உன் செக்யூரிட்டிக்கு நடுவுலயே உன்னை தூக்கிட்டு போறேன். எல்லாரும் பார்க்கும் போதே யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் வராம திரும்ப உன் வீட்லயே உன்னை டிராப் பண்றேன். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லவ் ட்ராக். இந்த வாட்டி யார் வேணாலும் ஒன்னு அடிக்கலாம், நீ யார வேணாலும் அடிக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் நீ உயிரோட இருந்தா யோசிக்கிறேன். ஐயோ என் செல்ல பான்ஸ் பவுடர் டப்பா, ஐ லவ் யூ சொல்ல இப்ப இருந்து ரெடியா இரு. ஐ விஷ் யூ வெரி குட். ஏய் சக்தி, அண்ணா ஷாப்பிங்க்கு வந்தா, வீட்டுக்குள்ள வந்தா,
திரும்பவும் எங்க இருந்து வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் வருவான். உதவாங்காதீங்க, உஷாரா இருங்க. அந்த கண்ணாடியை கைட்டு. நீ தூங்குறியா முழிச்சுட்டு இருக்கானே தெரியல. உன்னால ஏன் இமேஜ் போச்சியா? பாய் டாடி. பாய் மாச்சலோ. என்ன கூட்டம்? கூட்டம் இல்லனா கும்மி அடிக்கிறாங்க. நீ போ. ஏய் நம்ம கார்ல எங்க? ஏய் ஒன்னதான் நம்ம செக்யூரிட்டில எங்க? எனக்கு என்ன தெரியும் மேடம்? நீயா? நீ எப்படிங்க வந்த? இதில் மோதி பார்த்தா மூஞ்சிகள் தாண்டாரு, என்ன தாண்டி மேல போக யாரு? எஸ் மேடம். நீங்க மை பிரதர் கேபால் மை செல்ஃப் ஆசீர்வாதம். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். எங்க கார்ல நீங்க எப்படிடா? இல்ல எங்க கார்ல தான் நாங்க இருந்தோம். என்ன நம்பர் பிளேட் பாத்துக்கோ. பிரார்த்தனைக்கு போகும்போது கருங்குரங்கு மாதிரி கண்ணாபண்ணான்னு கேள்வி கேக்குறியே எது? దేవుని బిడ్డలమేగా మై సన్. అలా ఏడుపు వేసుకొని చూడకండి. మా కోసం కాదు, మీకోసం తప్పిపోయిన మీ అమ్మాయి గారి కోసం ఏడువుడి. ఏందిరా నువ్వు చెప్పేది? నిజమన్నా? నా కంట్ల ముందే పంటెక్కినారు కదరా. కాలేజీకి వచ్చాక కనపట్లేదన్నా. అక్కడంతా ఎతకండి. ఏయ్ పళ్ళు తీయండ్రా. தம்முள்ள ஆளுதான். அப்பவே சொன்னல எத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு வருவேன்னு. நோ காலேஜ், நோ ரவுடிஸ், நோ கன்ஸ். உனக்காக தான் இந்த நாள். சுதந்திரமாயிரு. என் டென்ஷன் உனக்கு கொஞ்சம் கூட புரியல லாயர். இது பிரஸ்ஸுக்கோ பப்ளிக்கோ தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. அந்த கமிஷனர் கிட்ட முதல்ல என் பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. அண்ணா சின்னம்மா வராங்கண்ணா. மேடம் 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 நான் இல்லம்மா, நீயும் பினிஷ், உன் வேலையும் பினிஷ். சுடுங்க சார், சுடுங்க. உங்க பொண்ணை காப்பாத்தி பூ மாதிரி கூட்டிட்டு வந்ததுக்கு இங்க இங்க சொல்லுங்க. என்னமோ பிளான் பண்றான். ஆனா நான் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? இவன் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டா சார். முதல்ல உங்க பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்து டிவி ஷோனா, அப்புறம் உங்க பொண்ணுக்கு பூ கொடுத்து ரியல் ஷோனா, இப்ப ஏதாவது ஒரு டிராமா ஆடி நைட் ஷோனுவா. இவன் ஒரு பெரிய டுபாக்குரு அப்படிம்பா. அதானடா? அதான சொல்லுவ? சொல்ல. அண்ணா அவன் சொல்றத நம்பாதீங்கன்னா அவன் பிளட்லி ஆக்டிங் இருக்கு. நீ என்னடா சொல்லுவ? திம்மட தம்மட திம்மட தம்மடன் அடிப்பா, கை கொடுப்பா, டம்ம டக்கன்னு திட்டுவா, மாயமா போயிடுவான். இவன் பெரிய கிளாடியேட்டர் நான்வா. அதானே சொல்ற? போதும் போதும். எவன்டா நீ? சபாஷ். இப்படி ஒரு கேள்வி உங்க கூட இருக்கிற எந்த கேனாவது கேட்டானா சார்? நான் யாரு, நான் எதுக்கு வந்தேன், எங்க இருந்து வந்தேன்? அண்ணா இவன் சொல்ற மெகா சீரியல் கதை நம்பாதீங்க. சின்னம்மாவை கிட்னாப் பண்ணது இவன் தானா? ஹலோ, இல்லன்னு சொன்னா நான் செய்யலன்னு சொன்னா ஜெயித்துவ கிட்னாப் பண்ணது நான் தான். எதுக்கு? உங்களை சுத்தி எவ்வளவு உதவாக்கறங்க இருக்காங்கன்னு காட்டு சார். லட்ச லட்சமா செலவு பண்ணி இந்த மாதிரி பஃபூன்களை பக்கத்துல வச்சுக்கிறத விட இந்த மாதிரி வேலையில்லாத ஜெனிஸுங்களை யோசிங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷனாவது மிச்சமாகும். சைத்துவனி எங்க விட்டியோ உன் வண்டியும் அங்கேயே விடுற. வந்து எடுத்துக்கோ. வரேன் சார். இப்பவே இவ வேலையை மாத்துங்க. வேலையை காட்டுறேன்னு சொன்னான். இப்ப நம்ம வேலையவே புடுங்கிட்டான்டா. எனக்கு இல்லடி, உனக்கு.
என்னாச்சு பேசுறீங்க? ஆண்டவன் சாதிக்காதது அரசியல்வாதி சாதிச்சிருவான். என்ன சொல்றீங்க? உனக்கு ஒரு சுப செய்தி பத்ரகிரி. கவர்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம அஸ்திவார பூஜைக்கு அவ கையெழுத்து தான் பாக்கி. அதுக்கப்புறம் ராஜயோகம் தான். ஆகட்டும் அண்ணாச்சி. என்னையா பேச்சுல சந்தோஷமே இல்ல? அஸ்திவாரம் தோண்ட போற நல்ல நேரத்துல என் மனசுக்குள்ள ஏதோ கெட்ட சகுனம் கேக்குது. பொலிட்டிக்கலா ஒரு பொசிஷன்ல இருக்க, என்ன செய்யணும் செஞ்சிடறேன். ப்ராஜெக்ட்ல இல்ல, இது வேற. எவனோ சைத்ராவை லவ் பண்றேன்னு சொல்லி எனக்கே படம் காட்டுறான். அவ மனசு மாறிட்டான்னா நம்ம திட்டெல்லாம் வீணாயிடும். இன்னும் 4 நாள் அந்த பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த பையனை சீண்டாத. ஜனவரி 1 கையெழுத்தானது அவங்க 2 பேர் கதையையும் முடிச்சிடலாம். ஆகட்டும் அண்ணாச்சி. ஜனவரி 1 ஓகேவா? ஆபரேஷன் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் டாக்டர். ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு ஆபரேஷன் நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, ஹலோ. என்ன பாஸ் இந்த கான்ஃபிடன்ஸ்? ஆபரேஷனுக்கு பணம் ஏது ரெடி பண்ணிட்டியோ? உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லவா? பத்ரகிரி சைத்ராவை காலேஜுக்கு அனுப்பல. பர்த்டே வரைக்கும் வெளியில வர முடியாத அளவுக்கு செக்யூரிட்டியை டைட் ஆக்கிட்டான். உன் டெட்லைனுக்கு உன் ஃபாதர் லைஃப் லைனுக்கு ஜஸ்ட் 3 days தான் இருக்கு. ரெடி டு ஃபேஸ் இட். வா. எத்தனை தடவை உன் ஃபோன் ட்ரை பண்றது? ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். அப்புறம்லாம் இல்ல, இப்பவே நான் உன்னை பார்த்தாகணும். உன் வீட்டுக்கு வரேன். நோ வேணாம், இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்காத. லுக் சேத்து, நீ வச்ச அந்த 3 டெஸ்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ வச்ச அந்த வார்த்தையை நீ சொல்லித்தாகணும். காதலிக்கிறன்ற வார்த்தையை டென்ஷன்லயோ ப்ரெஷர்லயோ சொல்லக்கூடாது ராஜ். டிசம்பர் 31 நைட் நான் டான்ஸ் ஸ்கூலுக்கு வருவேன். ராத்திரி 12 மணிக்கு மொத்த உலகமும் நியூ இயர்க்கு வெல்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நொடியில நான் அவங்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி என் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். இந்த நொடியில இருந்து அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கேன். என்ன ப்ரோ இவ்வளவு காலையிலேயே என்ன நியூஸ்? உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? டிசம்பர் 31 நைட் எக்ஸாக்ட் 12 o'clock அந்த பொண்ணு எனக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு டான்ஸ் ஸ்கூலுக்கு வர. பணத்தோட நீ அங்க வந்துரு. காதால கேட்கற, கண்ணால பாக்குற, பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அண்ணாச்சி இன்னும் காணோம், வருவாரா? அவர் வரமாட்டாரியா? டெல்லியில பார்ட்டி மீட்டிங் இருக்கு, ரொம்ப பிஸி. ஏய் இங்க வாடா. அண்ணா சொல்லுங்க. என்னடா அது மஞ்சள் தண்ணி? கூல் ட்ரிங்க்ஸ் அண்ணா. கூலிங்க இல்ல, ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துனோடா. ஐஸ் போட்டு எடுத்து வரேங்கண்ணா. கட்டிங்க கலக்கி எடுத்துனு வா. சத்த போட்டு கொண்டு வரேன்டி. ஓகே ஏமா, மணி 12 ஆக போகுது. சீக்கிரம் போய் சைத்ராவை கூட்டிட்டு வா. சரிங்க. என்னங்க சைத்ராவை காணுங்க. என்ன வளர்ற? நல்லா நல்லா தேடி ஐயோ, அவளை எங்கேயும் காணோங்க. நல்லா தேடி பார்த்துட்டேன். அவன்தான் நான் நினைச்ச மாதிரியே தூக்கிட்டான். சைத்து, என்னாச்சு? நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை வேணாம் ராஜ், போயிடலாம். நீ காட்டின ஷோ போதும், விட்டுரு. உனக்கு ரகலன்னா என்னன்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கோ.
பொண்ணையும் கொல்ல பாத்தீங்களே. பொண்ணா? ஆமா சார். யாரு பொண்ணு? எவனா என் பொண்ணு? அவ நான் பெத்த பொண்ணே இல்லடா. என்ன சார் சொல்றீங்க நீங்க? இத்தனை வருஷம் அவளை பாதுகாப்பா வளர்த்ததே இன்னைக்கு கொலை பண்றதுக்காக. அவ இப்ப தூக்கிட்டு போயிருக்கிறது பொண்ணு மட்டும் இல்லடா, 10,000 கோடி சொத்துடா. வக்கீலே, என்ன ஆச்சு சார்? சிட்டில உள்ள எல்லா செக் போஸ்ட்லயும் சொல்லிட்டோம் சார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டோம். போட்டோஸ ஃபேக்ட் பண்ணிட்டோம். 1 ஹவர்ல சின்னம்மா எங்க இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் சார். தெரிஞ்சிடும் இல்ல, தெரியணும். நான் தான் பேசுங்க. அந்த ராஜு பக்கத்துல இருக்கானம்மா? தள்ளிதான் இருக்கான். எல்லாம் நாம நினைச்சபடிதான் நடக்குது. நீ ஜாகிரதையா இரு. சரி அங்கிள். அம்மா, அந்த போன் அவ்வளவு சேஃப் இல்ல. சிக்னல் நீ எங்க இருக்கன்னு காட்டி கொடுத்துரும். அதை தூக்கி எரிஞ்சிடு. ஓகே. இப்பதான் மனசுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, குஷியா இருக்கு. என்னாச்சு? நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், நீ எவ்வளவு டல்லா உட்கார்ந்திருக்க? ராத்திரி நடந்த ஆக்ஷன் நினைச்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ சொல்லுவேன்னு நினைச்சா இப்படி காட்டுலயும் மலையிலயும் சுத்த வச்சேன். அது என்ன சட்டுன்னு ஒரு சேஞ்ச்? நேத்து வரைக்கும் சைலண்ட் மோட்ல இருந்தவ இன்னைக்கு வைப்ரேஷன் மோட்ல துள்ளுற. லவ்வோட மாயாஜாலம். நேத்து வரைக்கும் செக்யூரிட்டிஸ் நடுவுல இன்செக்யூர்டா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லையே. நியூ இயர்ல உன் கூட நியூ லைஃப். I'm going vibrant. பார்த்தேன். ராஜ், எனக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எல்லாம் பண்ணி 3 டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. அந்த 3 வார்த்தை இப்ப சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் பிளேஸ்ல தான் நான் அதை சொல்லணும். சோ இரு அதை இப்ப என் முன்னாடி சொல்லாத, இன்னொரு ஆள் முன்னாடி சொல்லு. ஏதோ ஒரு ஆள் முன்னாடி ஏன் நம்ம லவ் சொல்லணும்? வாழ போற வீடுங்கிறதுனால உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றேன், இல்ல எங்க அம்மா அப்பா முன்னாடி சொல்றேன். இந்த மனுஷன் யாரு நடுவுல? வரது எங்க ஆளுங்க தான். மாட்ட தொலைச்சோம். முதல்ல எவன்டா சாகுறீங்க? என்னடா என்ன பாக்குறீங்க சார்? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தாய்லாந்துக்கு போய் சாண்ட்விச் மசாஜ் பண்ணிட்டு சாவணுங்கிறது லட்சியம். அதுக்கு அரேஞ்ச் பண்றீங்களா? என்ன எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருக்காங்க, உனக்கு மட்டும் என்னடா சேரு? எங்க உட்கார்ந்தா என்ன சார்? நீங்க கொன்னு குழியில போட்டு மூடுற வரைக்கும் கொஞ்சம் வசதியா இருந்துக்கிறேன். அவன் உன்ன பிளாக்மெயில் பண்ணி உன் இடத்துல டான்ஸ் மாஸ்டர் போயிருக்கான். நீ என்ன புடுங்குனியா? சார், ஃபேஸ் டு ஃபேஸ் பிராங்கா பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க. உங்க பொண்ணு தூக்கிட்டு போகும்போது நீங்க என்ன புடுங்குனீங்களோ அதை தான் நான். டேய், கடைசியா அவங்கள கேக்குறேன், அவன் பிளான் என்னன்னு சொல்லுங்க, உங்களை உயிரோட விட்டுறேன். அம்மா சத்தியமா சொல்றேன், அவ இதான் பிளான் ஒண்ணு சொல்லுவா சார், ஆனா அதை செய்யவே மாட்டா சார். பாட்டி சத்தியமா சார். சார், அவன் பிளான் ஐடியா பண்ணும்போது புரியல சார், ஆனா அப்ளை பண்ணும்போது புரிஞ்சிருச்சு சார். நாம டமுக் ஆயிட்டோம். டேய், உன் போனை குடுறா. ஏன் சார், உங்க போன்ல பேலன்ஸ் இல்லையா? சாரி சார், இந்தாங்க சார். அவன் கண்டிப்பா உனக்கு போன் பண்ணுவான். அவன் செய்ய மாட்டான் சார், என் தலையில அடி சத்தியம் பண்றேன் சார். ஒருவேளை அவன் செஞ்சா? பம்பாய் மும்பை ஆச்சு, மதராஸ் சென்னை ஆச்சு, இந்த டான்ஸ் மாஸ்டர் ரங்கீலா உங்களுக்கு டிரைவர் ஆகுறா சார். ஒருவேளை போன் பண்ணல, சாயந்தரத்துக்குள்ள உங்க எல்லாரையும் அவுத்து விட்டுறேன்.
எங்க போனாலும் காலும் முள்ளுமா இருக்கு. ரோடுக்கு எப்படி போறதுன்னே தெரியல. ஏய், உன் போன் கொடு. போனா அர்ஜென்ட்டா வீட்டுக்கு பேசணும். சாரி, டென்ஷன்ல ஓடி வந்ததுல வீட்லயே மறந்து வச்சுட்டேன். வீட்டுல போனை வச்சுட்டு ஆடிக்கிட்டு வந்துட்டியா? ஆமா, உன் போனுக்கு என்னாச்சு? நீயும் ஆடிக்கிட்டே வந்துட்டியா? உன் அப்பா ஆளுங்களோட ஃபைட் பண்ணால அப்ப எங்க விழுந்துருச்சு. అయితే ఇప్పుడు మనం ఎక్కడుంది ఎవరికి తెలియదుగా. హలో, మనం ఎక్కడున్నావో ఒక్కడికి తెలియాలి. దానికి ఒక ఫోన్ ఇచ్చి ఎదవ దొరకాలి. ஏன் முக்குது டார்லிங்? பெட்ரோல் தீர்ந்து போச்சு டார்லிங். பெட்ரோல் தீந்து போச்சா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? காட்டுக்குள்ளே. காட்டுலயா? ஜங்கல். ஸ்ரீசைலம். உன்னை டார்ஜிலிங் கூட்டிட்டு வர சொன்னா நீ ஸ்ரீசைலம் ஃபாரஸ்ட்ல கூட்டிட்டு வந்துட்ட. சீட். நான் இங்க கூட்டு வந்தேன் டார்லிங். நீ வண்டியில ஏறி உட்காந்து லேக்க கட்டி போட்டு அந்த ஃபயர்ல வண்டி ஃபடாஃபட்னு பாஞ்சிச்சு. பெட்ரோல் காலியாற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. யா, கிறுக்கன் கிடைச்சிட்டான். who is this Forrest Gump? ஹலோ, ஐம் ராஜ். இது சைத்து. வணக்கம். நீ? I'm Papa of the Love Guru. லவ் குருனா 0.5 FM? 0.5 இல்ல bro, 93.5 FM. ஐயோ, நான் உங்க பெரிய ஃபேன் சார். ஃபாரஸ்ட்ல ஃபேன்ஸா? The God must be crazy. குருஜி, நீங்க எஃப்எம்ல லவ்வர்ஸ் பத்தி பேசுனதை கேட்டு இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டேன். Really? என் பேச்சுல அவ்வளவு ஃபயர் இருக்க? மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு சார். Well done bro, well done. சும்மா நீங்க வெல்டன் சொன்னாலும் பத்தாது. இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணுமா வேண்டாம்? Naturally. அப்ப போன் கொடுங்க. உன் போன் என்னாச்சு bro? பொண்ணை வீட்ல இருந்து இழுத்துட்டு வரும்போது யாராவது போன் எடுத்துட்டு வருவாங்களா? சிக்னல்ல வச்சு புடிச்சிடுவாங்க குருஜி. மாட்டா 1000 இருந்தாலும் என்னோட சீசன் ஆயிட்டா புடிச்சுக்கோ. அவுட் கோயிங் ஃப்ரீ. எஃப்எம் ஆளுங்களை காட்டிப்பாங்க. தேங்க்ஸ் குருஜி. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்னடா பர்ஸ் கிடைக்காத பிக் பாக்கெட் மாதிரி அங்க இங்க அலையாம ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசலாம்ல சார்? சிட் டவுன். இல்ல சார், ஸ்கூல்ல பியூனா இருந்தீங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறீங்க. அண்ணா, இவனுக்கு போன் வந்துச்சுனா? unknown number சார். if you want you can check it. பேசுடா. எதுக்கு சார் நான் பேசணும்? டேய், பத்திரகிரி சார் சொன்னா பேச மாட்டியா? பேசுற. என்னடா ரங்கி? என்ன மாஸ்டர் ஜி, எனக்கு எதுக்கு போன் பண்ணீங்க? என்னடா கேட்ட? நீ இல்லன்னா நான் சைத்ராவை சந்திச்சிருப்பனா இல்ல இவ்வளவு தூரம் தான் வந்திருப்பேன்? அதுக்காக தான்டா ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் உனக்கே சொல்லணும்னு போன் அடிச்சேன். ஹாப்பி நியூ இயரா? ஆப்பு நியூ இயர் அது வேற சொல்லணுமா ஐயா? அதெல்லாம் சரி, நம்ம சீனு பாபிலாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, ஓசியில உடம்பு கெடுத்த மாதிரி ஒய்யாரம் பண்ணிக்கிறானுங்க சார். அவன் எங்க இருக்கான் அத கேளு. அத சொல்றேன் சார். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னு சொல்லு. உங்க மாமா மூக்கு நின்று ஒரு வீடு. டேய், ஏன் முன்னாடி நீ வரல? நான் ஒரு அப்படி எங்க அப்பனை பத்தி பேசுறவ எவனா இருந்தாலும் நறுக்கிடுவேன். எங்கடா என் பொண்ணு? 160 பவுண்ட் வெயிட், 175 சென்டிமீட்டர் ஹைட், திகு திகுன்னு ஏத்தின உடம்பு, ஒன்னாட்ட ரவுடிங்ல தித்து கட்டுற தில்லு. பேசிக்கலி மாம்ச பெட்டிங் ராஜாவோட ஒட்டிக்கிட்டு இருக்க. டேய், நீ சாவோட விளையாடுறா. பை பர்த்டே அது எனக்கு ஹாபி ஆயிடுச்சு. ஏய், தேடி வருவேண்டா, துண்டு துண்டா வெட்டு வேண்டா. என்ன வெட்டுறதுக்கான கோடாலி இன்னும் ரெடி ஆகலடா. பொழுது போறதுக்குள்ள உன் உயிர் போயிடண்டா. பொழுது போறதுக்குள்ள உனக்கு நான் சான்ஸ் கொடுக்கறேன். செய்யறத செஞ்சுக்கோ. ஏய், நீ கத்துனா கூச்சல்ரா, நான் கத்துனா மின்னல்ரா. ஆவேசப்படாதீங்க, என் பேச்சு கேளுங்க. அவன் கையில இருக்கிறது உங்க பொண்ணு இல்ல, 10,000 கோடி. டேய், இந்த கால் எங்க இருந்து வந்ததுன்னு இன்ஸ்பெக்டர் ட்ரேஸ் பண்ண சொன்னேன். ஏண்டா போன் பண்ணால? அதான் பண்ணானே சார். என்ன சார் பண்ணலாம் நீங்க? 1 கிலோ பச்சை மிளகாய், 1 கிலோ காஞ்ச மிளகாய், 1 கிலோ கண்ணாடி தூள், 3 மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒன் டிக்கில ஏத்தும் போது நீ கத்துற கத்து இந்த தமிழ்நாட்டுக்கே கேட்கணும். தேங்க்யூ குரு. தேங்க்யூ சிஷ்யா. மொத்த பேட்டரி காலி பண்ணிட்டேன். சரி, என் கூட வா, அப்படியே வண்டியை தள்ளிட்டு போலாம். நாங்க இந்த பக்கம் போறோம். குரு, உங்க ஃபேன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. Then we see. Silly boy. Who let the dogs out? Bow, bow, bow. Police fans, huh?
கிரேசி காப். யானைய சர்க்கஸ்ல பாத்திருக்கேன், கோயில மணியாட்டி பாத்திருக்கேன், இப்பதான் சூமோல வந்து இறங்கி பாத்திருக்கேன். ஏய் பாட்டி காப், ஏன்னா காட்டுக்கு பிக்னிக் வந்தீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நத்திங், என் வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் பெட்ரோல் குடிக்கிறீங்களா? கொஞ்சம் என்னடா டேங்கே ஃபுல் பண்ற. உனக்கு சதா பவர் வேணுமோ எக்ஸ்ட்ரா பவர் வேணுமோ? எக்ஸ்ட்ரா பவர் போட்டா ஸ்பீடா ஓட்டலாம். ஸ்பீடா ஓட்டலாமா? அதெல்லாம் சரி, உன் பேர் என்ன? பாப்பா, பாப்பா ராஜ், the love guru. பக்கத்துல இருக்கிற இந்த பாப்பா யாரு? Hey, what a silly question, bro. My girlfriend. Girlfriend-ஆ? Costly piece. ஏண்டா இது உன் வண்டியை பார்த்து மாட்டிச்சா இல்ல உன் மூச்சை பார்த்து மாட்டிச்சா? பொறாமையில பொங்காத bro. ஹலோ சார், I'm Bhavna. அவனுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு எனக்கு ஷாக் கொடுக்காது நீ. நான்சென்ஸ் ஸ்பீக்கிங். அது சரி, இந்த ஃபாரஸ்ட்ல என்னடா செய்யற நீ? வாட் ப்ரோ, பாடியை வளர்த்தாலுக்கு மூளையை வளைகளே. நீ லாங் டிரைவுக்கு வந்தோம். என்னடா சென்னையில இருந்து ஸ்ரீசைலத்துக்கு லாங் டிரைவா? என் காதை கொஞ்சம் எட்டி பாருங்க, என்ன தெரியுது உனக்கு? பூ மட்டும் இல்ல ப்ரோ. என்ன பஞ்சிடா. உன் போன்ல இருந்து போன் பண்ணவ எவன்டா? என் சிஸ்டன் தான் ப்ரோ. என் பேச்சு கட்டி இப்பதான் லவர் ஏத்துட்டு வந்தா. வாட், உன் சிஸ்டனா? மாமூல் சிஸ்டியா இல்ல, லவ்ல குருவை மிஞ்சின சிஸ்டிய. அவன் இப்ப யாரோட பொண்ணு எடுத்துட்டு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஏதோ 10-11 கிரியோட பொண்ணுன்னு சொன்னா. 10-11 கிரி இல்லடா, பத்ரகிரி பொண்ணு. பத்ரகிரியா? அவன் சார், இது அநியாயம் சார். ஒரு வீணா போனவனு கூட பிரியாணி வாங்கி குத்தி என்கொயரி பண்றீங்க. ஒரு விவிஐபி இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது சார். எங்க அனுப்புன? பத்ரகிரி பொண்ணை இழுத்துட்டு போனவன் சிஷ்யன் தானே. எங்கடா சார், உங்க லட்டி கொஞ்சம் நீட்டுங்க சார். உங்க லட்டி மேல சத்தியமா சொல்றேன் சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். யார புடிச்ச அவனை காட்ட எனக்கு புடிச்சிச்சு சார். கதை உங்ககிட்ட போன வாங்கி பேசிட்டு அவன் அப்படியே போயிட்டானே, இப்படியே வந்துட்டான். கரெக்ட், ஸ்மார்ட் காப். அதனாலதான் நீங்க சீக்கிரம் ஏட் ஆயிட்டீங்க. அப்பா வலிக்குது. இப்ப எதுக்கு அடிச்சீங்க சார்? ஏட் இல்ல, இன்ஸ்பெக்டர் சார். பஞ்ச பரதேசிக்கு பர்கர் கிடைச்ச மாதிரி எனக்கு இந்த பிகர் கிடைச்சிருக்கு சார். திறந்து விட்டுருங்க சார், நாங்க போயிடுறோம். அவனுக்கு எனக்கும் எந்த லிங்கும் இல்ல சார். எந்த லிங்கும் இல்லாம அவன் கூட காட்டல. என்னடா பண்ண? எத்தனை வாட்டி சொல்றேன் சார், கல்சா பண்ண போனோம். என்னப்பா, மெட்ராஸ்ல இருந்து ஸ்ரீசைலம் காட்டுக்கு எவ்வளவு லாங் டிரைவ் போவானா? ஏட்டாக்கினது வேணுடா. வெளியில என் பைக் இருக்கு, அதுல அந்த பொண்ணை உட்கார வச்சு இப்படி புடிச்சுக்க சொல்லு. நானா இருக்கிறதுனால ஸ்ரீசைலம் காட்டுக்கு போயிருந்தேன், நீ இருந்தா ஸ்ரீலங்காக்கு போயிருப்பையா அப்படிங்கிற. யோசிக்கிறானே, தள்ளிட்டு போயிடுவானோ சார். எங்க சார்? நீ ரூட் பட்டில உன் ஃபிகரோட லாங் டிரைவ் போயிட்டு வர சார். எந்த ஃப்ளோல சொல்லிட்டா சார். அந்த ஃப்ளோல என் பாடி ஃபயர் ஆயிடுச்சுடா. சார், அவன் பென்ஸ் கார் மாதிரி இருக்கிறா, நீங்க மண்ணத்துல லாரி மாதிரி இருக்கிறீங்க. நியாயமா சார்? ஓ ரச்சதி ரச்சிதா, நியாயத்தை நீ மெயின்டைன் பண்ணிக்க, உன் பிக்கரை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போய் 10 நாள் ஆச்சு. அதுக்காக பாத்திரம் எல்லாம் துரு பிடிச்சு போச்சு. தொல்லை பாவி சித்தியா, ஒரு கால போயிட்டியடா. காலை தூக்காத இதுக்கு நான் சொன்னேன்டி. ஒரு பழம் கூட இல்ல. என்ன ஃபாரஸ்ட் இது? எனக்கு பசிக்குது ராஜ். என்ன தின்றியா? I would love to, but நான் பியூர் வெஜிடேரியன் ஆச்சே. அப்ப ஆடு மாதிரி இலைய தின்னு. இங்க வந்ததுல நீ ரொம்ப கத்துற. இரு. என்னாச்சு? என்னமோ சத்தம். Wow! I just love this. வர போய் குளிக்கலாம். நான் வரல, நீ போ. ஏன்? நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிக்கிறது. குளிக்க மாட்டியா? எங்க பேட்டையில டெய்லிலாம் தண்ணி வராதுமா. நீ போ, நான் அப்படி உட்காந்துக்கிறேன். நான் குளிக்கிறேன்.
13 வருஷமா இந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஓடுகாலியால நடக்க வேண்டிய அஸ்திவார பூஜையை நின்னுடுச்சு. அவனை தேடி பிடிச்சி துண்டு துண்டாக்கி அந்த பிளான்ட்டுக்கே பலி கொடுக்கணும் அண்ணாச்சி. அவனைத்தான் பலி போடணும். நீ இப்படி ஆவேசப்படுவேன்னு தான் டெல்லியில இருந்து நேரா இங்க வர்றேன். பத்ரகிரி, கத்தி செய்ய முடியாத வேலையை கன்னு செய்யும், கன்னு செய்ய முடியாத வேலையை பாம் செய்யும், பாம் செய்ய முடியாத வேலையை என் பையன் செய்வான். டேய் சார், துபாயில இருந்து அவன் இங்க வர சொல்லு. சரிங்க சார். பில்டப் சின்னதொரு என்ட்ரிக்கா? பவர் இருக்கு, போலீஸ் இருக்கு, ரவுடி ராஜ்யமே இருக்கு. எல்லாரும் அவன் தூக்கிட்டான். போலீஸ்லயும் செக் போஸ்ட்லயும் அலர்ட்டா தான் இருக்காங்க. அலர்ட்டா இருக்க வேண்டியது இங்க. சொத்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ அவளை விட்டு ஒதுங்கி போ, ஒதுங்கி போ, ஒதுங்கி போன்னே சொல்லி இவ்வளவு நாளா என்ன துபாயில இருக்க வச்சிங்க. இப்ப என்னாச்சு? ஏர்போர்ட்டை டச் பண்ணாம, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணாம, செக் போஸ்ட்லயும் சிக்காம எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான் அவன்? வரண்டா, தேடி வரண்டா. உன் விளையாட்ட நீ ஆரம்பிச்சிட்ட, என் வேட்டைய நான் ஆரம்பிக்கிறேன்டா. டிஸ்கவரி சேனல் பார்த்து பார்த்து ஃபாரஸ்ட்ல டிராவல் பண்ண ரொமான்டிக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது ட்ராஜடியா இருக்கு. மேல இருந்து உங்க அப்பன் துரத்துறான், காட்டுக்குள்ள உங்க ஆளுங்க துரத்துறாங்க. சிட்டி எந்த பக்கம் வரும், ரோடு எந்த பக்கம் வரும்னே தெரியல. இதுல உனக்கு ரொமான்ஸ் வேற. வா வா. நில்லு, இறங்காத, ஆழமா இருக்கும். எனக்கு வெள்ளை தாமரைன்னா சின்ன வயசுல இருந்தே இஷ்டம். ப்ளீஸ் ஒன்னு எடுத்து தர மாட்டியா? ஒயிட் லில்லினா எனக்கும் தான் ரொம்ப இஷ்டம். எனக்கு ஒன்று எடுத்துட்டு வரியா? ஒண்ணு இல்ல. தாமரன்னா பிடிக்குமா? பிடிக்குமாவா? என்னோட உயிர். உனக்கு? எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு இஷ்டம். யார் அந்த பொண்ணு? చైతు. అங்க పారు. ఏంటది? పొగ మంచా? ఓకే. డాబా అయినా ఎండాలి, లేకపోతే ఊరైనా ఎండాలి. అమ్మయ్యా, అయితే నాకు ఫుడ్ దొరుకుతుంది. నాకు ఫోన్ దొరుకుద్ది. పద. కభీ కభీ మేరే దిల్ మే. తమ్ముడు, చిప్స్ ప్యాకెట్ ఎంత? 10 రూపాయలు. 10? రూపాయికి రాదా? రాదు బాయా. అస్సలు రాదా? రాదు బాయా. రాదన్న వచ్చిందిగా. డెవలప్ అవునరా, ఇంకెన్ని రోజులు రా. போன் எதுவும் இல்லையே. எங்க தாபா ஸ்பெஷல் பாதாள கங்கை வாட்டர் ஃப்ரீ. ஏய், முதல்ல நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் இங்க விடுறா கங்கைய. அந்த டப்பாவணி தான் இந்த தாபாவணி தானா? முதல்ல லோக்கல பாரு, இல்ல லோல ஆயிடுவேன். அரை செகண்ட்ல இட்லிய முன்னாடி இருக்கணும், இல்ல ஃபுல் செகண்ட்ல இந்த தாபாவை தாளிச்சிருவேன். பட்ட. உங்களுக்கு என்ன சார் வேணும்? போன் இருக்கா? நான் இருக்கேன். பஞ்சா? இல்ல சார், காண்டு சோகப்பட்டா கேட்டு சுலுக்கு எடுக்கிறான் சார். எனக்கு ஒரு ஹெல்ப், அர்ஜென்ட்டா போன் பண்ணணும். போன் இருக்கா? போன் அந்த பாட்டுக்காரன் தான் இருக்கு. அவன் பில்லு கொடுத்தா செல்ல கொடுப்பான். சரி, ஃபாஸ்டா போய் 4 ரொட்டி ஒரு முட்டை குருமா கொண்டா. இந்த சாட்டர்டே நான் எக் தொட கூடாது. வேற என்ன வேணும்? ஒரு சில்லி சிக்கன் கொடுங்க. ஏய், இப்பதானே முட்டை தண்ண மாட்டேனே. அதோட மம்மி தானே சாப்பிடுறேன்.
போய் எடுத்துட்டு வா. அடுத்து ஒரு சில்லி சிக்கன். என்ன யாரு இருக்கு ஃப்ரெஷ்ஷா இல்ல? ரீஃப்ரெஷ். ஓ சரி சட்னி வை. நீ சட்னி. சட்னி இட்லிக்கு பக்கத்துல வை. ஓகே. அண்ணா பில்லு கொடுத்துட்டேன். உங்க போன் கொடுக்குறீங்களா? ஒரு கால் பண்ணிக்கிறேன். ஓஹோ போனா அர்ஜென்ட்டா வீட்டுக்கு ஒரு வாட்டி போன் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணிட்டு கொடுக்குறேன். வெயிட்டிங்க. ஹலோ அண்ணா, நீங்க அமிச்ச போட்டோல இருக்கிற 2 பேரும் எங்க தாபாக்கு வந்திருக்காங்கண்ணா. நான் போட்டோ எதுவும் அனுப்பலையே. நான் தான் போட்டோ அனுப்புறேன். யாரு? ஸ்ரீசைலம் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பஞ்சாபி தாபா சார். அவங்கள அங்கேயே இருக்க விட வர்றேன். சீக்கிரம் வந்துருங்க சார். டேய் ஜேம்ஸ், அவங்க 2 பேரும் ஸ்ரீசைலம் தாபால இருக்காங்க. தம்பி இந்த தம்பி பொறுமையா பேசு, அவசரமே இல்ல. இந்தாங்க மேடம் முட்டையோட மம்மி. தேங்க்யூ பாஸ். யூ ஆர் வெல்கம் பாஸ். நீயா? ஆமாம் பார்ட்னர், நான் தான். ஸ்டாப் பண்ற வண்டியா. எங்கடா போன? எங்க போய் தொலைஞ்ச? உனக்காக போன் அடிச்சு அடிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஏடா பணத்தை? என்னடா சிரிக்கிற? ஏன் இந்த பொண்ணு உன் முன்னாடி வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நம்ப மாட்டியா? சைத்து, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியது இவன் முன்னாடிதான். இப்ப சொல்லு, என்ன யோசிக்கிற சைத்து? உனக்காக என்னென்ன ரிஸ்க் எடுத்த, 3 டெஸ்ட்லயும் பாஸ் பண்ண, மனசுக்கு பிடிச்சதானே இங்க வந்த. ஏன் தயங்குற? என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கு சிரிப்பா இருக்கா? அங்க எங்க அப்பா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. ஆபரேஷன் செஞ்சாச்சு, உங்க அப்பா சேஃப். நம்பிக்கை இல்லையா ராஜ்? டேய் ராஜா, சின்ன வயசுல இருந்து விளையாட்டுக்காக உயிரே பந்தயம் கட்டுறேன்னு நான் பயப்படுவேன். ஆனா அதே பந்தயம் தான் இப்ப என் உயிரை காப்பாத்திருக்கு. சமயத்துல பணம் கொடுத்த உன் ஃப்ரெண்டு உங்க அம்மாவுடைய தாலியை காப்பாத்திருக்காண்டா. என்னடா இதெல்லாம்? பெட்ல ஜெயிக்கிறதுக்குள்ள நீ ஜெயிப்பேன்னு இந்த பெட்டை கட்டினப்ப எங்களுக்கு தெரியும் ராஜ். இந்த பெட்டிங்க பத்தி உனக்கு எப்படி? ஆக்சுவலி இந்த பெட்டை கட்ட சொன்னதே இவதான். ஆமா ராஜ், உன் அப்பாவுக்காக நீதான் என் வாழ்க்கையில வந்து நினைச்சிட்டு இருக்க. அப்படி இல்ல, நான் தான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கேன். 13 வருஷமா தோல்வியை தவிர ஜெயிக்கவே தெரியாத எனக்கு, ஜெயிக்கிறத தவிர தோல்வியே தெரியாத உன் கேரக்டர். எந்த பந்தமும் இல்லாதவரோட உயிரை காப்பாத்த உன் லைஃப் ரிஸ்க் எடுத்து பாரு. அந்த மனிதாபிமானம் பிடிச்சது. 200 செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் பயப்படாம லெட்டர் கொடுத்தப்போ உன் தைரியம் பிடிச்சது.
என் வீட்டுக்கே வந்து எனக்கு ஃப்ளவர் கொடுத்தப்போ உன் தம்மு பிடிச்சது. என் வாழ்க்கையிலேயே முதல்ல நீ எனக்கு சுதந்திரத்தை காட்டினப்போ உன் ஸ்மார்ட்னஸ் பிடிச்சது. உங்க அப்பாவுக்கு காலையில ஆபரேஷன் தெரிஞ்சும் கூட ஆபத்துல இருக்கிற பொண்ணை விட்டுட்டு போகாத உன்னோட ஆண்மை பிடிச்சது. 100 பேர்ல ஒருத்தனுக்கு இருக்கிற பிடிவாதம் ஒண்ணுது, 1000 பேர்ல ஒருத்தனுக்கு இருக்கிற ஆவேசம் ஒண்ணுது, 1,00,000 பேர்ல ஒருத்தனுக்கு இருக்கிற அறிவு ஒண்ணுது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஷிப்காக எதையோ சேர என் கிளாஸ்மேட் ஜேம்ஸ உன் லைஃப்ல அனுப்புனேன். பெட்டிங்காக எதையோ சேர உன்னோட பந்தயம் கட்ட வச்சேன். அவனை தப்பிக்க கூடாதுடா. போ. ஏய், கைய விட்டுரு இல்ல உன் உயிரை விட்டுரு.
கூட்டிட்டு வாங்கடா அவளை. அவளோட செல்ல பேர் அம்முன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் அம்மா அப்பாவை தவிர என்ன செரின்னு கூப்பிடுறது அம்மு ஒருத்தி மட்டும்தான். இந்த டாலர் கூட அவ கொடுத்ததா. அப்போ நீ சூரியநாராயணன் அங்கிளோட பையனா? ஒரு நிமிஷம். ஹலோ டாட். டாட், ராஜ் வேற யாரும் இல்ல டாட். சூரியநாராயணன் அங்கிளோட பையன் தான். ராஜ், இப்ப நான் பிழைக்கிறது முக்கியம் இல்ல. ஒரு நிஜம் பிழைக்கணும், அதான் முக்கியம். ஒரு லட்சியம் பிழைக்கணும், அதான் முக்கியம். அன்னைக்கு விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்கும் போது நடந்தது விபத்து இல்ல ராஜ், திட்டமிட்ட படுகொலை. அதை மறைச்சிட்டாங்க. ராயதுர்கம், உங்க அப்பா சூரியநாராயணன் அங்கிளும் ரகுபதி சாரும் காலேஜ்ல இருந்தே உயிர் நண்பர். அவங்க நட்புக்கு அடையாளமா உங்க அப்பா சொன்னதுக்காக ரகுபதி ஐயா தனக்கு இருந்த 3000 ஏக்கர் நிலத்தை அந்த ஊர்ல இருந்த விவசாய கூலிகளுக்கு இலவசமா குத்தகைக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தினாரு. வியாபார விஷயமா ரகுபதி சார் லண்டனுக்கு போயிருந்தப்போ அவர் மச்சான் பத்ரகிரி அரசியல்வாதி அண்ணாச்சியோட சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டினார். சார், உங்க கெஸ்ஸிங் பெர்ஃபெக்ட் சார். இந்த மண்ணு இந்த ஏரியால இருக்கு, இதுல இரும்பு தாது இல்ல. இதே மண்ணு தான் இந்த 1000 ஏக்கர்ல இருக்கு, இதுல 1000 ஓர் இருக்கு. இந்த இரும்பு தாதை எடுத்து வித்தா உங்க வீட்டு பாத்ரூம் கூட தங்கத்திலே கட்டலாம் சார். அவ்வளவு புதையல் என்னாச்சு? இந்த ஜனங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேல பவர் ப்ராஜெக்ட், கீழே நம்ம புதையல் ப்ராஜெக்ட். நோன்ற வரைக்கும் நோண்டி எடுத்துருவோம். பத்ரகிரி தன்னோட சதியை நிறைவேற்றுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணா. ஃபேக்டரி வந்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குது? அவனுங்க நம்மள சுரண்ட பாக்குறானுங்கயா. ஃபேக்டரி வந்தா வேலை கிடைக்கும். மேல பேருக்கு தான் ஃபேக்டரி இருக்கும், கீழே பூமிக்குள்ள புதையல் மாதிரி இரும்பு தாது இருக்கு. அதை எடுக்க பிளான் பண்றானுங்க. மண்ணுல இருந்து இரும்பு எடுத்துட்டு போட்டோம், புதையல கூட எடுத்துட்டு போட்டோம்.
எங்க வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதுங்க ஐயா, நாங்க வரோம். ஊர்க்காரங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நாம எதுக்குங்க பெரிய இடத்த பகிச்சுக்கணும்? ஜனங்க அப்பாவித்தனமா இருக்காங்க, நாம தான் புரிய வைக்கணும். ரகுபதி இங்க வந்தது நிலத்தை பத்தி நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் ஏன் பேசி தட்ட மாட்டான். ரகுபதி வந்து போற வரைக்கும் உன் புருஷன் எங்க கிட்ட தான் இருப்பான். வீட்டை விட்டு வெளியே வந்து அவனை கொன்னுடுவோம். நம்ம ஊர் வந்தாச்சு. வாமா, வாங்க ஐயா. முதல் மாலையை சூரியநாராயணன் தான் போடுவான்னு நினைச்சேன். எங்க போயிட்டான் என் தோழன்? நம்ம ஊர் ஏழைகளுக்கு நல்லது நடந்தா கோவிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டாரு. நேர்த்திக்கடன் செலுத்த போயிருக்கோம். நில விஷயத்த சூரியநாராயணா வந்த பிறகு பேசிக்கலாமே. இல்ல மாமா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கும். ஓஹோ, அவனுக்கு பக்தி எல்லாம் இல்லையே. இப்ப அவருக்கு பக்தி தினமும் சாமி கும்பிடுறாரு. ஐயோ, எனக்கு சூர்யா, போங்க, ஊரை விட்டு வெளியே போங்க. நம்ம ஊர்ல இன்னில இருந்து கூலிங்கன்னு யாரும் இல்ல, எல்லாருமே முதலாளிங்க தான். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கு சூலையம்மன் சாட்சியா என் பொண்ணு கையால நிலத்தை உங்க பேருக்கு மாத்தின பத்திரத்தை தரேன். சந்தேகப்படும்படி உங்க மாமா ரகுபதி குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா சொத்து முழுக்க ட்ரஸ்டுக்கு போயிடும். சட்டம்னு ஒண்ணு இருந்தா ஓட்டன்னு ஒண்ணு இருக்குயா. ஏதாவது இருக்கும் பாரு. ஒரு வழி இருக்கு சார். ரகுபதி ஐயா காலத்துக்கு பிறகு சொத்து முழுக்க அந்த பொண்ணுக்கு தான். ஆமா, அந்த பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு 15 வருஷம் நீங்க காத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கையெழுத்துல அந்த சொத்து முழுக்க உங்களுக்கு வந்துடும். அழாதம்மா, இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் உனக்கு அப்பா. பட்டாசு கொளுத்தும் போது டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டதா ஊரையே நம்ப வச்சா. நீரோட்டம் நிறைஞ்ச பூமியில ரத்தமா ஓடிச்சு. எந்த மண்ணுக்காக உங்க அப்பா போராடினாரோ அந்த மண்ணுக்காகவே உயிரையும் விட்டாரு. அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சாதான் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த ஜனங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக எங்க அப்பா செய்ய நினைச்சதை நான் செய்வேன். మీ నాన్న కోరిక నెరవేర్చు. జేమ్స్, హాస్పిటల్కి వెళ్దాం పదా. బళ్ళారికి ఫోన్ కొట్టండ్రా.
எடுத்தாரே பொண்ணே பாடி பட்டினி இன்னைக்கு இல்ல பொறி பொறி என்னடி நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சு உனக்கு பயம் வரல? நீ அப்பா இல்ல, எங்க அப்பாவை கொன்ன ராட்சசன்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு. இந்த வயசுல இருந்து வளர்க்கிறேன் நான் அவ அப்பா இல்லைன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? மேஜரான அன்னைக்கு ராத்திரியே வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற ஐடியா இவளுக்கு எப்படி வந்தது? எனக்கு எப்படி? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம உன் பையன் ஜேம்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள என்னடா செய்யறான்? உனக்கு தெரியாம உன் பையன் இவளை காப்பாத்துறதுக்காக ஏன்டா காட்டுக்குள்ள செத்தான்? எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரிஞ்சேதான் என் பையன் அம்முவை காப்பாத்துறதுக்காக ஃபாரஸ்டுக்கு போனான். யுத்தத்துல ஜெயிக்கணும்னா முதல் உயிர் தியாகம் பண்றது முன்னாடி நிக்கிற படை வீரன் தான் சொல்லிட்டு தான்டா செத்தான் என் பையன். அடங்கி போன உண்மைக்கு ஆக்சிஜன் கொடுத்ததே நான் தான். என்னடா அப்படி பாக்குறீங்க? உங்களை மாதிரி முட்டாளுங்க செஞ்ச பாவத்தை சீக்கிரமா மறக்க மாட்டானுங்க. ஒரு தடவை நடந்ததையெல்லாம் நினைச்சு பாருங்கடா. சொத்து உங்க கைக்கு வரணும்னா 15 வருஷம் நீங்க பொறுமையா இருக்கணும். அம்மு மேஜரான பிறகுதான் சொத்து உங்க கைக்கு வரும் நான் அன்னைக்கு சொன்னது உங்க நன்மைக்காக இல்லடா. அம்மு உங்க நிழல்லையே சேஃபா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சின்ன வயசுல இருந்தே அம்முவுக்கு உண்மையத்தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவ மேஜர் ஆகிறதுக்குள்ள ஒரு மாவீரனை துணையா தேடினேன். அதுக்குதான் கத்தியில இருக்கிற கூர்மை, புல்லட்ல இருக்கிற வேகம், பாம்புல இருக்கிற எக்ஸ்ப்ளோஷன், இது 3 சேர்ந்தவனை ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவனை அம்முவுக்கு புருஷனா செலக்ட் பண்ணேன். என் கூடவே இருக்கிட்ட ஏன் உப்பத்தில் இருக்கிட்டு எப்படி இப்படி பண்ண? உங்ககிட்ட இருந்து தான்டா கத்துக்கிட்டேன் பத்திருக்குடி. உன்னையும் உன் புள்ள போன இடத்துக்கே அனுப்பிடுவேன். அனுப்புடா. 1000 வீட்டு வாசல்ல விளக்கு எரியணும்னா நம்ம வீட்டு விளக்கு அணைஞ்சா பரவாயில்லன்னு சொன்னான்டா என் பையன். என்ன கொல்றதுக்கு முன்னாடி உங்க கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிக்கடா. என்னடா யோசிக்கிறது? லோக்கல் பொறுக்கிக்கு எங்க வீட்டு லட்சுமியை கொடுக்கணுமா? லோக்கல்ல பிறந்தவ இல்லடா அந்த பையன். ராயதுர்கம் ஞாபகம் இருக்கா? 3வது வார்டு, 4வது வீதி, பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு பக்கத்து வீடு. சூரிய நாராயண மகன் தாண்டா அந்த பையன். சூரிய நாராயண பிள்ளையா? என்ன அவன் சூரிய நாராயண மகனா? என்ன உடம்புல சுனாமி அடிக்குதா? கடவுளோட திருவிளையாடல பாத்தியா? ஏழைங்களோட கண்ணீர் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அந்த சூரிய நாராயணோட பையனா உருவாக்கி இருக்கான். இப்ப அவன் கிளம்பி இருப்பான். இல்ல, என் புருஷன் கிளம்பி இருப்பான். அடி மேல அடி வாங்கின ஜனங்களை காப்பாத்துறதுக்காக பாஞ்சு வர்ற புலி மாதிரி, சீறி செதறடிக்கிற சிங்கம் மாதிரி, கம்போஜா போர்க்குதிரை மாதிரி புயலா வருவான்டா. லோக்கல் பேசுறான். பேசு. எங்களுக்கு சேர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ராயதுர்கத்துக்கு வர சொல்லு. எங்க இருந்து அவன் தப்பிச்சானோ அங்கேயே அவன் கதையை முடிச்சிடுறேன். இல்லன்னா இவ கதையை எங்க முடிச்சிடுவேன். சொல்லு, வர சொல்லு. ஹலோ ராஜு, நான் அம்மு கூட்டிக்கிட்டு ராயதுர்கம் வந்துட்டு இருக்கேன். நீ பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துரு. அம்மு செத்து போயிடுவாங்கிற பயத்துல சொல்லலடா. அங்க போய் நீங்கெல்லாம் சாக போறீங்கிற ஆனந்தத்துல சொன்ன.
உன் அப்பனை பாக்குற மாதிரி இருக்குடா. அதே ஊரு அதே ஜனங்க இங்க இப்ப நடக்க போறது சரித்திரமாகும். பொடி பயடா நீ. சரித்திரம் எழுதுற அளவுக்கு வயசு இல்லடா உனக்கு. பெருசு, சரித்திரம் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, மக்களோட ஆதரவு இருக்கணும். அது எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஏன் எதிரிலேயே உனக்கு இவ்வளவு திமிரா? ஏய், தொட தட்டி திமிரு காட்டுற டைப் இல்லடா நானு. கொடுத்த வாக்குப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ். அம்மு எங்க? அம்முவா? அம்மு இங்க இல்ல. அவ எங்க இருக்கான்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒருத்தன வாய திறக்க மாட்டான். அங்க பாருடா. நீ 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணோட மண்ணா பதிஞ்சு செத்துட்டேன்னு நினைச்ச ஜனங்க இப்ப நீ உயிரோட வர தெரிஞ்சதோ ஓடோடி வந்திருக்காங்க. எனக்கு இந்த மண்ணு வேணும், இந்த ஜனங்களுக்கு நீ வேணும். உனக்கு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி பெரிய ஹீரோ ஆகணும். ஆக்கிருவோம். அவன் என்னமோ பெட்டிங்ல கிங்காமே, ஜெயிப்ப தவிர தோல்வியே கிடையாதாமே. அதுக்குதான் தம்பி ஒரு பந்தயம் வச்சுக்குவோம். அதுல நீ ஜெயிச்சுட்டேன்னு வை, அம்மு உனக்கு தான், ஆசையும் உனக்கு. வளர்த்த அப்பாவை காப்பாத்துறதுக்காக உயிரை பந்தயமா வச்ச சொந்த அப்பாவோட கனவை நனவாக்குறதுக்கு பந்தயத்துல எவன் உயிரையும் எடுப்ப இல்ல, உயிரை கொடுக்கணும். 10 நிமிஷத்துல போற உயிரை காப்பாத்துவியா? 10 நிமிஷத்துல சாக போறது யாருன்னு உனக்கு தெரியணுமாடா? பொங்காதடா. எந்த ஊருக்காக உன் குடும்பமே உயிரை விட்டதோ அதே ஊர்ல தான் உன் அம்மா இருக்கா. இந்த சூளையம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், 1000 வாசக்கால் இருக்கிற இந்த ஊர்ல உன் அம்மா எந்த வாசல்ல இருக்கான்னு நீ கண்டுபிடிச்சிட்டா செத்து போன உன் அப்பனோட ஆசைக்கு உயிர் வரும்டா. எங்க சூரிய நாராயணன் பிள்ளையா.
கம்பு சண்டையில அடி வாங்கி செத்தவங்கள பார்த்திருக்கோம், கரண்ட்ல அடிபட்டு செத்தவங்கள பார்த்திருக்கோம். உங்க தர்ம யுத்தத்துல அந்த பாவிங்க சாகரத ஊரே பார்க்கணும். அம்மா, உன் கையால தான் ஜனங்களுக்கு பட்டாவை பிரிச்சு கொடுக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த பெரியவங்க 2 பேரும் உன் வயித்துல ரெட்ட குழந்தையா பிறக்கணும்மா.